குடியன் என்றால் கூலி வேலை செய்யும் அனாதை என்று உலகத்தார் எண்ணத் தொடங்கிய காலம். அச்சமும் பேதனையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் மண்டி கிடந்த அந்த துயர நாட்களிலே உயிரை குற்றமென எண்ணி எழுந்தனர் விடுதலை சிங்கங்கள். மேற்கே மராட்டிய மாநிலத்தில் பாலகங்காதர திலக், ராவு சிதம்பரம் பிள்ளை புதியதொரு வீரச்சரித்திரத்தை உண்டாக்கி விடுதலை வேள்விக்கு தம்மையே அர்ப்பணித்துக் கொண்டார். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம். திருநெல்வேலி சீமையிலே வீரம் விளைத்த பாஞ்சாலம் குறிச்சிக்கு அருகே உலகநாயகி திருக்கோள ஓட்டப்பில் ஜெயம் நிச்சயம். கவலைப்படாதீங்களே. ஆருங்க வக்கீல் ஐயா, அந்த மாரசாமி இருக்கான்ல, அவன் நிலத்தை கொடுத்துறேன்னு வாக்கு கொடுத்து எங்க வெள்ளக்கார முதலாளி கிட்ட பணம் வாங்கிட்டு போனான். இப்ப என்னடான்னா வார்த்தை பேசுதான். பணத்தை பெரிசா நினைக்கிற மனுஷன் நாணயத்தையே மறந்துட்டான். அவன் வார்த்தையை நம்பி அந்த இடத்துல ஒரு பெரிய முள்ளு கட்ட ஆயிரக்கணக்கா பணத்தையும் செலவழிச்சிட்டாருங்க எங்க முதலாளி. கவலைப்படாதே சார், இந்த உலகநாதன் பிள்ளை எந்த கேஸையும் லேசா எடுத்துக்க மாட்டான். எடுத்துக்கிட்டா ஜெயிக்காம விடமாட்டான். ஆமா, அதோட பாருங்க ஐயா, அந்த மாரசாமி பையன் எதிர்வழக்காரர்களை ஏற்பாடு செய்யறானா. என்ன எதிர்வழக்கம்? ஆமா, இந்த புலிக்கு முன்ன எந்த பூனை வந்து நிக்க போகுதுன்னு பாக்கிறேன். கொஞ்சம் பெரிய மனுஷன் ஐயா, கட்டாயம் 4 நாள்ல பணத்தை கொண்டாந்து கொடுத்துறேன். இன்னைக்கு வாய்தா போட்டிருக்காங்க. ஏப்பா மாரசாமி, துரதான் ஆயிரக்கணக்கில் பணம் தரேன்னு சொல்றதாக ஏஜென்டா சொல்றாரு. பேசாம பணத்தை வாங்கி நிலத்தை கொடுத்துறேன். ஐயோ, அது எப்படிங்கய்யா முடியும்? பரம்பரை சொத்துன்னு எனக்கு இருக்கிறது இது ஒண்ணுதானுங்க. சமரசத்துக்கு இஷ்டம் இல்ல, சண்டை போடுறதுக்கும் பணம் கிடையாது. நல்ல ஆளப்பாணி. ஐயா, நீங்களாவது இந்த கேஸை எடுத்துக்கங்கய்யா. கேஸை எடுத்துக்கலாம், ஆனா அதுல ஒரு பாயிண்ட். என்னங்க? உன்னை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கிறது ஒரு வெள்ளக்காரர். ஆமாங்க. அது 2வது பாயிண்ட், உலகநாதன் பிள்ளை ஊருக்கே பெரிய வைக்கு. 3வது பாயிண்ட், என் பசங்கள் எல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகஸ்தங்க. 4வது பாயிண்ட், எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு. அரசாமி, இவங்க யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வா சொல்றேன். அட வாப்பா சொல்றேன். யுவர் ஆனர், என் கட்சிக்காரருக்கு நிலத்தை விற்பதாக விலை பேசிவிட்ட இந்த மாரசாமி இன்று சொன்னபடி நடக்காமல் ஏமாற்ற பார்க்கிறார். அவர் வார்த்தையை நம்பி என் கட்சிக்காரர் அந்த நிலத்தில் பல ஆயிரம் செலவு செய்து கட்டடங்களை கட்ட ஏற்பாடு செய்து விட்டார். ஒப்புக்கொண்டபடி மாரசாமி தன் நிலத்தை என் கட்சிக்காரருக்கு விற்க வேண்டும், அல்லது என் கட்சிக்காரர் இதுவரை செலவழித்த பணத்தை திருப்பி தர வேண்டும். மாடசாமி, உனக்கு வக்கீல் யாரும் இல்லையா? ஒரு ஆள் இருக்கிறேன். நீதிபதி அவர்களே, அனுமதி வேண்டுகிறேன். மிஸ்டர் சிதம்பரம், நீங்களா? எஸ் யுவர் ஆனர். எதிரே நிற்பது தந்தை என்று தெரிந்தும் தர்மத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன். ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். இதோ என்னுடைய வக்காலத். அனுமதிக்கிறேன். நன்றி. யுவர் ஆனர், சட்டம் பணம் படைத்தோட்டுமல்ல, சமுதாயத்திலே மிக தாழ்ந்த நிலையில் இருப்போருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை படித்தவர்கள் தான் பாமரர்களுக்கு உண்டாக்க வேண்டும். வெள்ளைக்கார முதலாளியின் ஏஜென்டான இந்த செல்லையாவுக்கு ஏழை மாரசாமியின் நிலத்தை அடைய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசை. தனக்கு இருக்கும் செல்வாக்கை அதிகமாகவே உபயோகப்படுத்தி மாரசாமியின் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். யுவர் ஆனர், ஐ அப்செக்ட் டு திஸ். மன்னிக்க வேண்டும். ஆக்கிரமித்ததை என்னால் நிரூபிக்க முடியும். நிலத்தை விற்பதாக ஒப்புக்கொண்டு என் கட்சிக்காரரிடம் 200 ரூபாய் முன்பணம் வாங்கியிருக்கிறார் மாரசாமி. இதோ கடன் பத்திரம். கடன் பத்திரம்? எஸ், ஆன் டிமாண்ட் ப்ராமிசரி நோட். அதை நீங்கள் நன்றாக படித்தீர்களா? ஓ எஸ். கோட்டார் முன்னிலையில் இன்னொரு தடவை படித்து காட்டுகிறீர்களா? ஆன் டிமாண்ட் I promise to pay Challaiya a sum of rupees 200 in cash. 200 in cash? Yes, that's all. Yes, thank you. Your Honor, இதுல ஒரு வேடிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும். என் கட்சிக்காரர் கடன் வாங்கியதற்குத்தான் பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறாரே தவிர நிலத்தை விற்பதற்காக முன்பணம் 200 ரூபாய் பெற்றுக் கொண்டேன் என்று ஒரு வரியாவது எழுதியிருக்கிறாரா? இதை ஏன் இதை ஏன் எதிர்த்தரப்பு வக்கீல் அவர்கள் கவனிக்கவில்லை? ஏன் தயக்கம்? பதில் சொல்லுங்கள். எழுதவில்லை. 4 பேர் முன்னால் வார்த்தை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இல்லை இல்லை என்று சொல்கிறார் மாரசாமி. நிலத்தில் நிறைய செலவு செய்திருக்கிறார் என் கட்சிக்காரர். அது சரி, குப்புற தள்ளியது போதாதென்று குழியையும் பறித்திருக்கிறது பணத்திமிர் என்ற குதிரை. இவரான உடையவன் அனுமதியின்றி நுழைந்தவன் செலவு செய்தால் அது எப்படி நியாயமா? பணம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்ற துணிவால் தான் உங்கள் கட்சிக்காரர் இப்படி எல்லாம் செய்திருக்கிறார். மாரசாமி பாவம் ஏழை.
அவர் குடும்பத்திற்கு இருக்கும் செல்வம் எல்லாம் இந்த நிலம் ஒன்றுதான். அதை அந்நியருக்கு எப்படி கொடுப்பார்? ஏன் கொடுக்க வேண்டும்? அதுவும் வெள்ளையரின் தாசரான இந்த சன்னையாவுக்கு எப்படி கொடுப்பார்? கணம் நீதிபதி அவர்களே, தாங்கள் தயை கூர்ந்து ஏழை மாடசாமிக்கு நல்ல தீர்ப்பளிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் உங்கள் சாட்சியை கூப்பிடலாம். எஸ் யுவர் ஆனர். யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. இதோ வந்துட்டேனுங்க. எல்லாருக்கும் கும்பிடுங்க. சின்னையா, சௌக்கியங்களா? வீட்டுல அம்மா தான் நல்லா இருக்காங்களா? சத்தியமாக சொல்லுகிறேன் என்று சொல்லும். நீங்க சொல்றபடி சத்தியமா சொல்றேனுங்க. உமக்கு மாடசாமியை தெரியுமா? தெரியுங்க. செல்லையாவை நல்லா தெரியுங்க. இதோ இருக்கிறாரு. கூப்பிட்டுங்களா? மாடசாமி தன் நிலத்தை செல்லையாவுக்கு விற்பனை செய்வதாகவும் அதற்காக 200 ரூபாய் முன்பணம் வாங்கி இருப்பதாகவும் போன மாதம் உம்மிடம் சொன்னது உண்மைதானே? ஆமாங்க. சொன்னபடி மாடசாமி நடக்கவில்லை என்பதும் உண்மைதானே? அதுவும் ஆமாங்க. அதற்காக செல்லையா உண்மை பஞ்சாயத்து பேச அழைத்தது உண்மைதானே? இதுக்கு ஆமாங்க. சரி, நீர் போகலாம். கொஞ்சம் பொறுங்க. யுவர் ஆனர், நான் சில கேள்வி கேட்க வேண்டும். மிஸ்டர் தர்மநாயகம் பிள்ளை அவர்களே, ஐயா, கோர்ட்டிலே பொய் சொல்லக்கூடாது என்பது தங்களுக்கு தெரியும் அல்லவா? ரொம்ப தப்புங்க. பாவம் எங்க பாட்டி கூட சொல்லுவாங்க. ஆமாம். மாடசாமி உமக்கு எத்தனை வருடமா? என்னங்க இப்படி கேட்கிறீங்க? அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே தெரியுங்க. அவருடைய குணம் எப்படி? தம்பி தங்க கம்பிங்க. கடைசியாக நீ அவரை எப்போது சந்தித்து பேசினீர்? கடைசியா தம்பிய போன வருஷம் திருவிழாவில் பார்த்ததுதாங்க. போன வருடம் திருவிழாவிலே அவரை சந்தித்தீர். அதற்கு பிறகு அவரை சந்திக்கவே இல்லை. போன வருடம் அவரை சந்தித்தீர். யுவர் ஆனர் மே நோட் திஸ். ஆமாம், போன மாதம் மாடசாமியை சந்தித்து ஏதோ பேசியதாக சற்று முன் சொன்னீரே? ஆமாங்க. என்ன ஆமாங்க? உண்மையை சொல்லும். மாடசாமியை போன மாதம் சந்தித்தீரா? இல்லீங்க. போன வருஷம் திருவிழாவுக்கு அப்புறம் தம்பி ஊர்லயே நீங்க இன்னைக்கு தானே பாக்குறேன். பிறகு ஏன் அப்படி போய் சொன்னீர்? நான் என்னங்க பண்றது? பெரியய்யா எது கேட்டாலும் ஆமான்னு மாட்ட விட்டுது. பெரியய்யா தான் கேள்வி கேட்பாருன்னு சொன்னீங்க. இப்ப சின்னையுக்க பூண்டு மடக்குன்னு மடக்குறாரு. ஆமாம், நீர் பெரிய மனிதராயிட்டு கோர்ட்டில் இப்படி எல்லாம் பொய் சொல்லலாமா? பொய் சொல்றது ரொம்ப பாவமுங்க. என்ன பண்றது? செல்லையா தொப்பி போடுற தொகையோட சேர்ந்துக்கிட்டு சுத்தவர். அவர் பேச்ச கேட்கலன்னா ஊர்ல இருக்க முடியாது. பெரிய ஆபத்துல வந்து விட்டுருவாருங்க. சரி, நீ போகலாம். சரிங்க. யுவர் ஆனர், இந்த ஒரு சாட்சி என்னால் அப்பீல் பண்ண முடியாது. ஆமாங்க. ஒரு சந்தேகங்க. ஐயா பெரிய தேசபக்தர்னு சொல்லிக்கிறாங்க. தேசபக்தினா என்னங்க ஐயா? அதை பத்தி என்ன சொல்றது? அப்படி பார்க்க போனா நீ ஒரு தேசபக்தன் தான். நானுங்களா? ஆமா. உன்னுடைய 2 காணி நிலத்தை காப்பாற்றுறதுக்காக நீ பாடுபட்டேன். 2000 மைல் அகல நீளமுள்ள நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக நான் பாடுபடுறேன். இதுதான் தேசபக்தி. அப்படிங்களா? அப்ப நானும் நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. பலே பலே, உன்னை போல வீர செல்வங்கள் இப்ப நாட்டுக்கு தேவை. தம்பி, நீயும் என் கூட தூத்துக்குடிக்கு வர்றியா? அங்க எனக்கு உப்பளம் இருக்கு. அதையும் கவனிச்சுக்கலாம், நாட்டுக்கும் தொண்டு செய்யலாம். என்ன சொல்ற? வரேன். நீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா. வா. பரமாயி, பரமாயி, கேட்டியா செய்திய? உன் பிள்ளைதான் கேசில ஜெயிச்சுட்டானா? அவன் ஏமாவா இல்லையா? அதான் ஜெயிச்சுட்டான். உங்களுக்கு பெரிய தோல்விதான். நான் தோல்வி அடையிறதுல உனக்கு என்னடி சந்தோஷம்? இந்த ஊருக்கே பெரிய வக்கீல் உலகநாதன் பிள்ளை தன் மகனுக்கு பதில் சொல்ல முடியல. ஜெயிச்சது உங்க பிள்ளை தானே, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்களேன். அதுல எனக்கு பெருமைதா. ஆனா சிதம்பரத்தோட வருங்கால வாழ்க்கையை நினைச்சாதான். என்னப்பா, அண்ணன் திறமையை பத்தி ஊரெல்லாம் பெருமை அடையுது, நீங்க நம்ம கவலைப்படுறீங்களே. கேட்டியா நம்ம மீனாட்சி சுந்தரம் சொல்றத? அவன் தம்பி தானே இவன். சிதம்பரம், சிதம்பரம். என்னங்க மாமா எத்தனை தடவை கூப்பிடுறாங்க, பேசாம இருக்கீங்களா? நான் எப்படி மீனாட்சி அப்பா அம்மாவத்தை பாக்குறது? சும்மா பயப்படாம போங்க, அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சிதம்பரம் கூப்பிடுறாங்கல்ல. அப்பா கூப்பிட்டீங்களா? என்னப்பா சிதம்பரம், அப்பாவே ஜெயிச்சுட்ட, பெரிய வக்கீல். இல்லப்பா, பாவம் அந்த மாடசாமி. பரவாயில்லப்பா, எனக்கு எதிரா என்ன? நீ மட்டும் நல்ல பிராக்டிஸ் பண்ணினா பெரிய பெரிய ஹைகோர்ட் வக்கீல் எல்லாம் கூட உனக்கு பயப்படுவாங்க. தந்தையை விட மகன் சாமர்த்தியசாலிகர் பேர் எடுக்கிறது தான் நல்லது. ஆனா அதே சமயத்தில் உன்னையும் நீ காப்பாற்றணும் தம்பி. அந்த மாடசாமி ரொம்ப ஏழைப்பா. ஏழை ஏதும் இல்லாதவன்
துரதிருஷ்டக்காரன் இவங்களுக்கெல்லாம் இறக்கப்பட்டா வக்கீல் தொழில வெற்றி கிடைக்காது தம்பி. முதல்ல பணம் சம்பாதிக்கவே தேடிச்சு. பணத்துக்கு என்னப்பா நினைச்சா வருது. அதைத்தான் நினைப்பூட்டேன் தம்பி. தூத்துக்குடியில நீ வெள்ளக்காரங்களுக்கு விரோதமா வேலை செய்யறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்து. செங்கோலுக்கு முன்னாலே சங்கீதம் சொல்லுமா அப்பனே? சங்கீதம் இல்லப்பா, கொடுங்கோலுக்கு முன்னால புரட்சி கீதம் முழங்குற காலம் வந்துடுச்சு. அந்த தொல்லை எல்லாம் நமக்கு இருக்குப்பா. நாம் உண்டு, நம்ம வீடு உண்டுன்னு இருக்கணும். அப்பா, வீடு வீடுன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் நாடு நாடுன்னு பொதுப்பணிய நாடு என்னுடைய மனசு. அப்பா, நாட்டு நலம் தான் பெருசு. அதுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் தியாகம் செய்துதான் தீரணும். இனிமே நான் கூட நம்ம ஊர்ல போதுண்டா. நீ பேசாம என் வேதனை உனக்கு என்ன தெரியும்? கவலைப்படாதீங்கப்பா, நான் எச்சரிக்கையாவே நடந்துக்குவேன். ஆமையா, அப்பா சொல்றபடி நடந்துக்க. எல்லாம் உண்மைக்காகத்தான். ஆகட்டும்மா, நீதிக்கு நேர்மைக்கும் நல்ல பிள்ளையாவே நடப்பா உங்க மகன். சரிப்பா, நீ தூத்துக்குடிக்கு புறப்படு. சோனா மூனா பாவன்னா உன்னை நேர்த்திக்க வர சொல்லி எழுதியிருந்தார். மீனாட்சி, என்னங்க சார், சிதம்பரத்துக்கு அடிக்கடி நீதான் ஞாபகம் ஊட்டணும். அவன் பாட்டுக்கு வீடு வாசல கவனிக்காம ஊருக்கு ஒரு கிரேடு போடாம நீதான் பாத்துக்க. நானும் சார். ஐயோ 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 சங்கா, கொஞ்சம் நிதானமா பார்த்து செய்யப்பா. குழந்தை பிள்ளை மாதிரி தலையாட்டலாம். மாசத்துக்கு ஒரு முறையாவது செய்திருக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை செய்தா இப்படித்தான். திருப்பதிக்கு போக வேண்டிய கேட்டெல்லாம் நம்ம உஷரா வாங்குது. ஏங்க, இந்த பழனிக்கு போய் மொட்டை அடிக்க சொன்னீங்களே, செய்யலையா? வசதி இல்லப்பா, அதான் காணிக்க முடிஞ்சு போட்டுட்டு போங்கிட்டே எடுத்துக்கிறேன். அதற்குத்தான் அந்த இருமலுக்கு மருந்து கொடுத்தன, அது என்னாச்சு? எவ்வளவோ தேவையில்லப்பா. யாரு மன்னார் ஐயாவா? ஆமா, நல்ல மாட்ட கொழு கொழு கொழுன்னு வளர்த்து வச்சிருக்கிய. சரி, முடிவா கேட்கிறேன், என்னன்னா கொடுப்ப சொல்லி கொடு. நீ கூட தான் கோழு கோழு கோழுன்றான். ஆமா பாரு, போய் மாட்டு மேல கண்ண போட்டீங்கன்னா இன்னும் ஊட்டாக்கலாம். ஐயோ பேசாத. நம்ம வெள்ளக்கார துறை சார்ஜென்ட் ஐயா அவங்க வீட்டுல இன்னைக்கு விருந்து வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல பசுமாடு தேவை. பாத்தியா, காத்தால இருந்து பணத்தை எடுத்து பையில போட்டுக்கிட்டு ஊரு பூரா சுத்துறேன். மாடு தகையில. அப்புறமா ஓ ஞாபகம் வந்தது. இங்க உடியாங்க, இந்த 50 ரூபாய் எண்ணி தர்றேன், மாட்டை விட்டுடு, அம்புடுவே. என்ன தகராறு? கேட்டியா சமாச்சாரத்தை? வெள்ளக்கார துறை வீட்டுல விருந்து வைக்கிறாங்களா? நம்ம வீட்டு பசுமாட்டை மரியாதை கொடுத்துட்டேன். அவமானம். மாடு வாங்க வந்த இந்த மன்னார் சாமிக்கு அவமானம். அம்புடுவே. மான அவமானத்தை பத்தி நீயே கவலைப்படுற? எதுக்குடா இந்த கம்பு? இந்த மாட்டை விரட்டுறதுக்கு உங்க அம்மா பேச்சா போதுமே. போய்யா, விருந்துக்கு வேணும்னா எங்கேயாவது செத்த மாட்டை எடுத்துட்டு போ. என்ன மன்னாரு, ஏன் அப்படி பலியாடு மாதிரி முடிக்கிற? என் போலீஸ் உத்தியோகம் காயம் இல்லையா? இல்ல, மாட்டு வியாபாரத்துல இறங்கிட்டேன்னு கேட்டேன். எல்லா பயல்களுக்கும் இந்த மன்னார் சாமிக்கு மரியாதை மறந்து போச்சா? காப்ப மாட்டி உள்ள தள்ளி போடுறேன், அம்புடுவேன். அதுக்கு அப்பீல் இல்ல, அம்புடுவேன். தம்பி மாடசாமி, அவரு போறாரு, நீ வா தம்பி. உப்பளமெல்லாம் நடக்குது. நல்லா நடக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இன்னைக்கு சாயங்காலம் கடற்கரையில ஒரு பெரிய கூட்டம் நடக்க போகுது. அதுல நம்ம வாவூர் ஐயா தலைமை வைக்க போறாரு. அப்புறம் சுப்பிரமணிய சிவா பேச போறாரு. அதுக்கு இந்த ஊரே திறந்து வர முடியாது செய்யறது. தம்பி, என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, சமுத்திர கரையில ஜன சமுத்திரத்தை நிறுத்தி போடுறேன். தன்னுடைய வாழ்வையே தியாகம் செய்திருக்கும் வீரப்புறவி நமது சுப்பிரமணிய சிவம் அவர்கள் இப்போ பேசுவார்கள்.
நம்மை பார்த்து அடிமைகள் என்கிறான், அவளைப்படுத்துகிறான். இதை யார் பொறுப்பது? ஏன் பொறுக்க வேண்டும்? அவன் ஆதிக்க திமிரை அடக்க வேண்டும். நம்மிடம் பத்தாளம் இல்லை, படையும் இல்லை. பின் எதிரியை எப்படி இருப்பது? அதற்கு ஒரு அரிய வழி கிடைப்பட்டது. மக்களை வாங்குவதில்லை என்று கொள்ள வேண்டும். வியாபாரம் படுத்தால் வெள்ளையனும் படுத்து விடுவான். நீங்களெல்லாம் மாநில மந்திரிகள் என்பது உண்மையானால் இன்று முதல் அந்நிய துணிகளை வாங்கவே கூடாது. இதுவரை வாங்கியிருந்தால் அவற்றை இழுத்து சாம்பலாக்க வேண்டும். நம் தென்னவத்து திலகம் சிதம்பர சிங்கன் தலைமையில் இந்த அரிய காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமோ உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, சுதந்திர தேவியின் போர்முறை நமது சிவத்தின் பேச்சிலே கேட்டீர்கள். உணர்ச்சியின் எரிமலை வெடித்தது, நம் உள்ளங்களை எல்லாம் உருக்கியது. நமது விடுதலை இயக்கத்தின் முதல் வேடிக்கையாக அந்நிய நாட்டு துணிகளை எல்லாம் எரிக்க வேண்டும். மராட்டியத்தின் மாநிலம் நமது தலைவர் பெருமான் நமக்கிட்ட புனிதமான கட்டளையும். நாளை நாடெங்கும் நகரெங்கும் சுதேசிக்கனர் கொண்டு விட்டு எறிய வேண்டும். தூத்துக்குடியிலே எரியும் வெள்ளத்தின் ஜுவாலை திருநெல்வேலியிலே தெரியும்படி செய்ய வேண்டும். தம்பி பிறந்த நாள் இன்னைக்கு கூட வீட்டுல இருக்க கூடாதா? நான் உலகநாதனுக்கு பிறந்த நாளா? நான் மறந்து விட்டேன். உங்களுக்கு வீட்டு முறை எங்க இருக்கு? சதா உலகத்தை பத்தி தான் கவலை. படைய பயலே உலகநாதா, வாடா இங்கே. நீ வாழ்க, நீ வாழ்க. என்னை ஏது இந்த பட்டு சட்டை? இதுவா எங்க அண்ணாச்சி அனுப்பிச்சாங்க. அண்ணாச்சி அனுப்பினால் போட்டு விடுவதா? அந்நிய சீன துணிகளை வாங்காதீர்கள், எரித்து விடுங்கள் என்று நான் ஊர்களோடு பிரச்சாரம் செய்கிறேன். நம் வீட்டுக்குள்ளே அந்நிய துணியா? குழந்தைதான் இல்ல, இது சீன துணி இல்ல, சீனா பட்டுதான்னு அண்ணாச்சி அனுப்பிச்சாங்க. நகை பண்ணும் போது அது சீமையா இருந்தாலும் சரி, சீனாவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஒதுக்க வேண்டியதுதான். ஏ பயலே, நீ ஒரு சுதந்திர போர் வீரனின் மகன், உனக்கு அந்நிய நாட்டு துணி கூடாது. கண்டுவா. இது என்ன ஆதிக்கத்திற்கு நான் வைக்கும் முதல் நெருப்பு வந்தே மாதமா. இது 4 மாசமா பார்ப்பனம் பாக்கி. இப்படி பண்ணீங்கன்னா நாங்க எப்படி அம்மா குறைக்கிறது? நீ சும்மா இருங்க. உனக்காவது 4 மாசமா பாக்கி, எனக்கு 6 மாசமா என் கடையில இருந்து அளந்து கொடுத்து அரிசி பணம் பாக்கி. இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா என் பலசரக்கு கடையே மூடிட வேண்டியதாமா. இல்லையா இது பாக்கி பாக்கின்னு பணம் வருது. நீங்க வாய திறந்து கேட்கிறேன். நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாக்கும் கேட்கிறதே மறந்துட்டேன். நேற்று 1 வருஷத்துக்கு வாடகை பாக்கி ஐயா, 1 வருஷத்துக்கு வாடகை பாக்கி. ஏமா என்னைக்கு தான் தர போடு? பணம் வந்ததும் கொடுத்துடுவார். தாயே பராசக்தி, உன்னை பாட வந்த நான் கேவலம் உப்புப்படி மிளகாய்க்காக கவலைப்பட்டான். அப்புறம் உன்னை யாரம்மா பாடுவது? இன்னும் நீ பராமுகமாயிருந்தால் நான் என்னவோ பராசக்திய நேர்ல கண்ட மாதிரி என்ன பேசிட்டு இருக்கார் பாரதியார். கணவனோட வேறெல்லாம் அந்த காலம். இப்ப கலிமுட்டி போயிடுத்தோம். இந்த ஜனங்களை கண்டு பயந்து கடவுள் எல்லாம் கல்ச்சிலே மாறிவிட்டு. என்னையா, காலை நேரத்தில் எல்லோரும் கடை நிறைந்த முகத்தோடு காட்சி அளிக்கின்றீர்கள். காலையில் எழுந்ததும் சூரியனை பாருங்கள், பாய்ந்து திரியும் பறவையினங்களை பாருங்கள். உள்ளம் தெளிவு பெறும், உடம்பில் தெம்பு வரும், முகத்தில் புதிய ஒளிகிறார். உங்களுக்கு என்ன வேண்டும்? பணம் தானே. எல்லாம் அந்த பராசக்தி கொடுப்பார். கவலைப்படாதீர்கள், போய் வாருங்கள். என்ன வாடகை பணம் வேண்டுமோ? நான் கேட்கிற மாதிரியார் யாருக்காரி கேட்க சொல்லி அனுப்புறேன். எவனா வாடகை போடுது? பராசக்தி. எனையா ராயரே, இடிந்து விடும் நிலையில் இருக்கும் இந்த வீட்டில் நானானதால் தைரியமாய் கூறியிருக்கின்றேன். எனக்கு நீர் தர வேண்டும் ஐயா பணம். பாரதியார் பேசுறத கேட்டுட்டே இருந்தா பணம்ங்கிறது மறந்தே போகும். ஆனா என்ன செய்யலாம், குடும்பம் பிரிச்சாயிடுது. 1 2
செல்லம்மாவா? என்னம்மா அரைப்படி அரிசி இருந்தா கொடுங்க, நாளைக்கு திருப்பி கொடுத்துறேன். என்னம்மா இது, வாடகை பணமும் வரல, வாங்கிய ரொக்கமும் கொடுக்கல, சாப்பாட்டு நேரத்துல வந்து தேமேன்னு நிக்கிறேன். சரி, என்னத்தை சொல்லுது, வாங்கிட்டு போங்க. கோச்சுக்காதீங்கம்மா, நாளைக்கு கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுறேன். வரேம்மா. உலகம் எப்படி இருக்கிறது? கட்டாயம் நேற்று இருந்த இடத்துல இன்னைக்கு இல்ல. அதை கேட்கிறேன். அரசியல் உலகத்தை பற்றி கேட்கிறேன். எனது நண்பர் தூத்துக்குடி சிதம்பரம் பிள்ளை விதேசி துணி எரிப்பு இயக்கத்தை நடத்தி சுதேசி கனலை மூட்டி விட்டாராம். அந்த நெருப்பு சீக்கிரமே வெள்ளைக்காரர்களை வாட்டப் போவது நிச்சயம். நீர் மகா பாக்கியசாலி. மொத்தம் 13 குழந்தைகள். நீர் குச்சேலனுடைய தம்பியாவது. இதெல்லாம் போன ஜின்மத்தில் நாங்கள் கடங்கள் கடங்கள். குழந்தைகள் கவலை தீர்க்கும் தெய்வங்கள். நம்ம குழந்தைகளா? அவ்வளவு ஆஞ்சநேய அவதாரங்கள். சிரஞ்சீவியா இருக்கட்டும். பிள்ளைகளா, உங்களுக்கெல்லாம் அடுத்த வாரம் புது சட்டை, லட்டு, மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வரேன். இப்ப எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போங்க. எங்க வீரர்கள் மாதிரி நிமிர்ந்து ஜோரா போங்க. ஓஹோ, உங்களுக்கும் பசியா? வேண்டாம், இதோ நானே தருகிறேன். என்னது, வேற ஆயிரம் விட்ட மாட்டேன், இறங்கி வாங்கிட்டு வந்தாச்சு. அடிச்சுட்டு பரவாயில்லை செல்லம்மா, இதை சமைத்தால் நாம் 2 பேர் தானே சாப்பிட முடியும். இப்போது 10-15 ஜீவன்கள் ஆனந்தமாக தின்னுகின்றன. பாவம், பசி தீரட்டும். செல்லம், மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசியும் பிச்சை எடுப்பதில்லை. செல்லம், பிச்சை எடுப்பதில்லை. இந்த இயற்கையின் ரகசியங்கள் எல்லாம் நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். செல்லம், நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா இருக்கு, போங்க. கோபித்துக் கொள்ளாதே என் துணையே. இந்த கோபத்தை விட்டு விடு தலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல, இந்த சிட்டுக்குருவியை போல. விட்டு விடு தலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல, இந்த சிட்டுக்குருவியை. என்ன தைரியம்? போலீஸ் ஸ்டேஷன்ல இடிஞ்சு வந்து போல நீங்க போற சட்டத்துல. சட்டம் பிடிக்கலன்னா சங்கீதம் பாடுறோம். நான் ஐயா கிட்ட டாக்கு பண்றேன். இப்படித்தான் அங்கா நீங்க வந்தே மாதரம் சொல்லி கொடுத்து எல்லாரையும் கெடுக்கிற. இந்த தேசபக்தன் அப்படி சொல்லாதீங்க. பாவம், வந்தே மாதரம். அங்கா இதெல்லாம் என் குழந்தைங்க. இது பேரு வந்தே, இன்னொன்னு பேரு மாதரம். இது ரெண்டையும் சேர்த்தா என்ன ஆகுதுங்க? வந்தே மாதரம். பாத்தீங்களா சார், நேற்று முளைச்ச சுண்டக்காப்பைய என்ன பார்க்கும் போதெல்லாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வாடலாம கட்டி போச்சு பண்றான். ஏய்யா, பொய் கூட சொல்ல தெரியாம திண்டாடுற சார். இத பாருங்க, 2 கண்ணும் தெரியாத குருடன் இவன் எப்படி சார் இவரை பார்க்கும் போதெல்லாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் சொல்ல முடியும்? குருடனா? என்ன உணர்ற? சரிமா, சிதம்பரம் பிள்ளை வராருங்க. மார்னிங் சார். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். இதோ மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு, எல்லோரையும் விடுதலை செய்யுங்க. எஸ் சார். அடிப்பொடியர்களா, நீங்கள் இதில் கலந்து கொண்டீர்கள். சங்கா, குழந்தைகளை எல்லாம் உன்னோடு கூட்டி வருவது தவறல்லவா? தடுத்தாலும் இருக்க மாட்டேங்குதுங்க. அம்பு போல பாயுதுங்க. இந்த பாருங்க, குருட்டு பையன் அமர்க்களப்படுத்திட்டான்.
பிறவியிலேயே குருடா? ஆமாங்க. டேய் சிறுவா, உன்னுடைய பெயர் என்ன? மாறிங்க. மாறி? மழை? பலே, நல்ல பெயர், நல்ல பெயர். சாமி, என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. நான் தேனியில பிறந்த பையன். ஏ ஆண்டவா, இந்த பாலகன் மனதில் கூட தாழ்மை உணர்ச்சி உண்டாக்கி விட்டதே ஜாதி என்னும் கொடிய விஷம். டேய் தம்பி, உனக்கு தாய் தந்தை இருக்கிறார்களா? இல்லையா, நானாத. அனாதை? அனாதை? யாரா சொன்னது நீ அனாதை? நான் இருக்கிறேனா? நான் இருக்கிறேன். இது நீதான் என் வீட்டில் செல்ல குழந்தை. நீதான் என் வீட்டில் செல்ல குழந்தை. சேரியில உள்ள குழந்தைய வீட்டுல கொண்ட வச்சா ஊர்ல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? ஊர்? இந்த கொடுமையை ஒழிக்கும் வரை நாமெல்லாம் கண்ணிருந்தும் குருடர்கள், படித்திருந்தும் ஊழர்கள். கண்ணம்மா, கண்ணம்மா, இது வந்துட்டேப்பா. எங்கம்மா இது? ஏப்பா, அத்தையை பார்க்க போறேன்னு சொன்னீங்களே, எப்பப்பா போறது? சரணாம்போ, உன் கவலை உனக்கு, என் கவலை எனக்கு. ஆமா, புது துணி ஒன்ன கூட காணுமே, தையக்காரன் இன்னும் கொண்டு வந்து கொடுக்கலையா? ஓ, கொடுத்துட்டானே, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வரலாம், எங்க வச்ச? அப்பா, நான் துணிகளை வாங்கிட்டு வர வழியில வீரர்கள் நான் சேர்ந்து வந்தே மாதிரின்னு சொல்லிவிட்டு விதேசி துணிகளை வாங்கி எரிச்சுக்கிட்டு இருந்தாங்கப்பா. பைத்தியக்கார பசங்க, துணியை எரிச்சா சுதந்திரம் வந்துடும் நினைக்கிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, நம்ம துணியெல்லாம் எங்க வச்ச? அதுவும் எரிஞ்சு வச்சுப்பா. என்னது, அந்த இடத்துக்கு நீ இருக்காமா போன? நானா போகலப்பா, கூட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து என்னையே சிங்கம் மாதிரி உரைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பார்த்துக்கிட்டே இருந்தவரு என் கையில இருந்த துணியெல்லாம் வாங்கி நெருப்புல போட்டுட்டாரப்பா. என்ன, யாரும் யோசிச்ச போய் அவன் அடையாளம் காட்ட முடியுமா? ஓ, அது எப்படிப்பா முடியும்? கூட்டத்துல யாரோ ஒருத்தர். கண்ணம்மா, இனிமே நீ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. வந்தே மாதம் கூச்சல் போடுற இடத்துல இந்த ஏத்து ஏகாமரத்தோட பொண்ணு நின்னதாக யாருக்காவது தெரிஞ்சா உடனே வேலை பண்ணிடும், என் தலைக்கே ஆபத்து வந்துடாமா. அப்படியாப்பா? சரி சரி, தூத்துக்குடிக்கு மாற்றிட்டு வந்ததே தப்பா போச்சு. ஒழுங்கா ஸ்ரீரங்கத்துல இருக்கலாம் போதும். எனக்கு உப்பளத்துல கூட்டி சீக்கிரமா சாப்பாடு விட்டுவா. கொஞ்சம் இருங்கப்பா, பராறு போட்டு வரேன். ஆமா, யாராவது வருங்கால மாப்பிள்ள கும்பல வாய மூடா. யாரை பார்த்து மாமாங்க? உடுப்ப பார்த்து உரிச்சு கூட குடிச்சாங்க. ஓ மாமா, உடுப்புல நீங்க ஏட்டு, ஊருக்கு நீங்க ஏட்டு, ஆனா என் உள்ளத்துல நீங்க மாமா. வாய மூடா. இந்த உடுப்புல இருக்கும்போது என்ன மாமான்னு கூப்பிடப்படாத எத்தனை நாள் சொல்லியிருக்கேன். என்ன பண்றது, பழக்கம் அடிக்கடி வருது. அம்புதே மாமா, இனிமேல் அந்த பழக்கம் வந்துச்சு உடனே பிளாக் மார்க் தான் உடுப்ப ஜாக்கிரதை. அவ்வளவு தூரத்துக்கு போகாதீங்க மாமா, விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மாமா. பாத்தீங்களா மாமா, ஜெகமெங்கும் புகழ்பெற்ற இன்ஜின் மார்க்கு சுருட்டு பத்த வச்சு பார்த்து பதமா இருக்கணும்னு வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க மாமா. ஏண்டா காக்கா பிடிக்கிறியா? ஆக்கா என்ன மாமா, கழுகையே பிடிப்பன மாமா. நீங்க இந்தாங்க, இத குடிங்க. கண்ணம்மா, வந்துட்டேப்பா. மாமா, எனக்கு என்னத்துக்கு மாமா பலகாரம்லாம்? நான் இப்பதான் ஒரு விருந்துல பலகாரம் சாப்பிட்டு வர்றேன். ஐயா, உனக்கு ஒண்ணு இல்ல, எங்க அப்பாவுக்கு. பாருங்க மாமா, கண்ணம்மாவை பாருங்க. ஜெயில இருக்க வேண்டிய ஆளுங்களை ஏப்பா வெளியில எடுத்து வச்சிருக்கீங்க? கண்ணம்மா, என்னம்மா நேற்று என்ன நடந்ததுங்கிறத மாமா கிட்ட சொல்லி கொடுவேன். மாமா மாமா, நேற்று துணி எரிப்பு போராட்டத்துல கண்ண மொத்தம் உதல்ல நின்று. அப்படியா? ஏன் மாமா, இந்த பொண்ணு இப்படி பண்ணுனா நீங்க எப்படி மாமா வெள்ளக்காரத்தவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது, மெடல் வாங்குறது? அரெஸ்ட் பண்ணிருப்பேன். போனா போகுது நம்ம கண்ணம்மாளாச்சுன்னு விட்டுட்டேன். அம்புடுவேன். கண்ணம்மா, பிள்ளை இல்லாத குறைக்கு உன்னை மகனா நினைச்சு வளர்த்ததுக்கு நீ செய்யற உதவியாமா இது? இது சுத்த பைத்தியப்பா. இத பேச்ச நம்புறீங்க? பாத்தீங்களா மாமா, மரியாதை பேசுற பய மூடும் மடப்பா. இந்த சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வா, எனக்கு சேர்த்து கொண்டு வா. அம்புடுவே. சேர்த்து கொண்டாரு உனக்கும். என்னம்மா இங்க வந்துட்ட? அந்த டோக்கனோட வச்சு நான் வர்றேன்.
ஏங்க அன்னைக்கு பெரிய லங்காதகனமா செஞ்சுட்டீங்களா? லங்காதகனமா? நான் என்ன அனுமான்? ஐயா அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஊரே சொல்லுது. ஆமா, துணிகளை தீர போட்டுட்டா சுதந்திரம் வந்துருமா? அதெல்லாம் பெரிய விஷயம், உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஐயா இத பாருங்க, நீங்க இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களையும் சேர்த்து போலீஸ்காரங்க புடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. முடியாது, சுதந்திர வருஷத்துக்குள்ள வந்தா. என்ன அவ்வளவு அவசரம்? இல்ல ஒண்ணு இல்ல, வர்ற சுதந்திரம் சீக்கிரம் வந்தா தேவையில்லையேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். மாரசாமி, மாரசாமி, தம்பி இங்கெல்லாம் நிக்குது, வாங்க ஐயா. தம்பி கேட்டியா தம்பி விஷயத்தை? கடைசியா வெள்ளக்கார வியாபாரிங்க நம்ம கழுத்து அறுத்து காணும். என்னையா சொல்றீங்க தம்பி? இப்ப அரைச்ச 1000 மூட்டை உப்ப கப்பல்ல ஏத்தவே முடியாதுதான் தம்பி. கொண்டு போன ஜவுளி மூடையெல்லாம் கரையிலே கிடக்குது தம்பி. ஆமா தம்பி, இப்ப என்னங்க பண்றது? மூடையெல்லாம் கரையிலே கிடந்தா கெட்டு போயிடும் ஐயா. கப்பல் இல்லைனால நம்ம சரக்கெல்லாம் எப்படியாவது படகுலையாவது போய்தான் தீரும். வாங்க நம்ம ஐயாட்ட போய் வாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஐயா. இப்ப எங்க என்ன ஐயா சொல்றீங்க? ஏறையா அழுகிறீங்க பெண் பிள்ளையை போல்? அமைதியாக இரு. நாமும் நமக்கென்று ஒரு கப்பல் ஓட்ட வேண்டியதுதான். என்ன சொல்லுவீங்க? வெள்ளக்காரங்களுக்கு விரோதமா நாம கப்பல் ஓட்டுறதாவது? அது எப்படிதான் முடியும்? ஏறையா முடியாது? ஏன் முடியாது? 6000 மைல் கப்பல் இருந்து இங்கு பிழைக்க வந்தவன் கப்பல் ஓட்டுகிறான். கப்பல் ஓட்டும் பரம்பரையிலே வந்த உங்களால் ஏன் முடியாது? வேண்டாம் என்று தடுத்தது யார்? முயற்சியின்மை, துணிவின்மை, ஒற்றுமையின்மை. இந்த தற்கொலை மனப்பான்மையை விட்டுவிட்டு கட்டுப்பாட்டோடு காரியத்தை கவனிங்கள். கப்பல் ஓட்டுவதல்லையா கப்பல், வெள்ளையரையே இந்த நாட்டை விட்டு ஓட்டி விடலாம். இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஆமாங்க ஐயா. ஒன்று மட்டும் உறுதி, எப்பாடுபட்டேன் தூத்துக்குடி துறைமுகத்தில் நமது சுதேசி கப்பல் பவனி வந்தே தீரும். மடசாமி, நமது உப்பளத்திற்கு ஏற்பாடு செய். தேவையான பணம் திரட்ட நான் புறப்படுகிறேன். சரி பாத்தீங்களா ஐயா, எப்படி எப்படி இல்ல? உங்கள் திட்டங்களை பாராட்டுகிறோம் பிள்ளைவாள். ஆனால் வெள்ளையர்களுக்கு எதிராக வியாபாரம் நடக்குமா? பாராளும் பரம்பரையிலே வந்த பாறை வளர்த்த அரசர் பாண்டித்துறை தேவரவர்களால் இப்படி பேசுவது ஏன்? தமிழன் திறமையில் நம்பிக்கை குறைந்து விட்டதா? உங்கள் திறமையில் எமக்கு பெரிதும் நம்பிக்கை உண்டு. நம்புவது உண்மையானால் இந்த நற்பணிக்கு உதவுங்கள் ஐயா. நமது பழம் பெருமையை, நாம் இழந்துவிட்ட கடல் ஆதிக்கத்தை மீண்டும் இந்த உலகின் முன் நிலைநிறுத்த வேண்டும். அந்த பெருமை தங்களுக்கே சேர வேண்டும். தமிழை வளர்க்கும் தாங்கள் தமிழரையும் வளர்க்க வேண்டும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி பிள்ளைவாள், கப்பல் கம்பெனியின் தலைமை பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். சந்தோஷம் தானே? நன்றி ஐயா, நன்றி. இந்த ஹாஜி முகமது பகீர் ஷேக் மனசே மாத்திட்டீங்களே பிள்ளைவாள். ஆனா ஒரு சின்ன சந்தேகம். என்ன? பிளான் போட்டது கரெக்ட் தான், ஆனா லாபம் வரணுமே. நிச்சயமாக வரும். அந்த உறுதியை நான் கொடுக்கிறேன். சுதேசி கப்பல் கம்பெனி துவக்காவிட்டால் உங்கள் வியாபாரம் அடியோடு விழுந்துவிடும். நல்ல கரை வச்சது சட்டமா இருக்கு. சொல்றபடி கேட்காட்டா சரக்கு ஏற்ற முடியாது சொல்றான். இன்னும் அவரை நம்பி இருந்தா சரக்குகளுக்கு பதிலா இந்தியர்களின் மானம், மரியாதை இவைகளை தான் ஏற்றுமதி பண்ணுவான். அச்சா மிஸ்டர் பல்லவால், அச்சா உங்க இஷ்டப்படி எவ்வளவு ஷேர் ஆனாலும் நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிக்கட்டும். அகில இந்திய காங்கிரஸ் மகாசபையின் சட்டத்திட்டங்களை வகுத்துக் கொடுத்த மகா மேதையான சேலம் சி விஜயராகவாச்சாரியார் அவர்கள்தான் இந்த புதிய ஸ்தாபனத்திற்கும் ஆலோசகராக இருந்து வழிகாட்ட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் மட்டுமல்ல, எல்லோருடைய விருப்பமும் கூட. புனிதமான ஒரு முயற்சி பூரண வெற்றி பெற நான் அவற்றை ஒத்துழைப்பேன். ஆனா நன்றி ஐயா. இனி 1000 ஜென்மங்களுக்கு இதயம் தெம்பாக உழைக்கும். இதை போல் தைரியம் சொல்ல இந்த நாட்டிலே வேறு யார் இருக்கிறார்கள்? நன்றி ஐயா, நன்றி. நண்பர்களே, உலகெங்கும் கப்பலோட்டி வாணிபம் செய்த தமிழரின் திறமையை மீண்டும் நிலைநாட்ட செய்துவிட்டது நமது சுதேசிய நாவாய் சங்கம். இந்த கப்பல் கம்பெனி அமைப்பதற்கு அல்லும் பகலும் அரும்பாடுபட்ட நமது காரியதர்சி வீரர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை நம் நாடே போற்ற கடமைப்பட்டுள்ளது. பிள்ளை அவர்கள் நமது கம்பெனிக்கென சொந்த கப்பல் வாங்க இன்று பம்பாய் புறப்படுகிறார். அவரது முயற்சி வெற்றி பெற எல்லாம் வல்ல இவன் திருவருளை இறைஞ்சுகின்றோம். நண்பர்களே, உங்களுடைய நல்லாசிக்கு அது நன்றி. சுதேசிகளுக்கு கப்பல் தரக்கூடாது என்று சூழ்ச்சி பல நடப்பதாக அறிகிறேன். புறப்படுகிறேன் இப்போதே.
திரும்பி வரும்போது கப்பலோடுதான் வருவேன். வெற்றி பெறாவிட்டால் வீடு திரும்பேன். இது சத்தியம். வாழ்க சுதேசியம். வாழ்க ராமோஜி. வாழ்க சிதம்பரம் பிள்ளை. சிவகாமி, சிவகாமி. வாங்க அண்ணாச்சி, வாங்க வாங்க இருங்க. ஆட நம்ம கண்ணம்மாவா ராசாத்தி. இன்னைக்குதான் வழி தெரிஞ்சது போல இருக்கு. எங்கம்மா முடியுது? ராப்பகலாம் வேலை. இந்த ஊருக்கு மாத்திட்டு வந்து ஒரு மாசமா ஓய்வே இல்லை. ஆமா, நம்ம வீடு இருக்கையில வேற வீடு இருக்கு அண்ணாச்சி. இங்கேயே இருக்கலாமே. ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கணும்னு உத்தரவுமா? ஆமா, எங்க போயிட்டான் அவன் புள்ள? சிதம்பரம் ஐயா வீட்டுக்கு தான் போயிருக்கான். உன் மகன் அந்த வந்தே மாதம் பிள்ளையோட சேர்ந்துக்கிட்டு ஊரே அமக்கலப்படுத்துறானாமே. இவனுக்கு ஏமா அந்த வேலையெல்லாம்? அதெல்லாம் ஒரு கால் கட்ட போட்டுட்டா சரியா போயிடும். எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு, நான் வர்றேன். அண்ணாச்சி சாப்பிட வந்துருங்க. ஆகட்டும்மா. கண்ணம்மா, அத்தை கிட்ட பேசிக்கிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஏன் அப்படி பார்த்த? இவன் தான் அத்தா மாரசாமி. இதுதான் அத்தை அத்தா? ஆமா, பார்த்து பல வருஷம் ஆச்சுல்ல, இப்ப அடைய ஆரம்பிச்சு. மறக்கல மறக்கல, நல்லா நினைவு இருக்கு. ஆமா, அத்தா உப்பளத்துல கூட. ஆமா, கிளம்புறோம் ஐயா. உப்பளத்தை இவங்கிட்டதான் ஒப்படைச்சிருந்தாங்க. ஓஹா, அவர்தான் இவரா? வரட்டும் வரட்டும். என்னடியம்மா இது, வந்ததும் வராதமா சண்டைக்கு அஸ்திவாரம் போடுத? பின்ன என்னத்தை 2-3 தடவை பார்த்திருக்கேன், யாருன்னு சொல்லவே இல்லையே. உன்னை யாருன்னு தெரிஞ்சால சொல்றதுக்கு. அத்தை, பலான்னு கொண்டிருக்கேன், கொஞ்சம் சாப்பிடுங்க. உங்க அத்தா வரட்டும். அத்தை, இன்னைக்கு நானே சமையல் பண்றேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கு இனிமே நீதான் எனக்கு துணை. நீ அடுக்கலைய பாத்துக்க, நான் கடைசிக்கு போயிட்டு வரேன். அத்தை. ஐயா, சிரிக்கிறீங்களா? சிரிப்பு என்ன வேண்டியது? சிரிப்பு பேச்சு. அம்மா, 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 பசிக்குதுமா. அம்மா, என்ன வீட்டு திறந்து போட்டு எங்க போயிட்டாங்க? அம்மா, எங்க போயிட்டாங்க? நாம போய் சாப்பிடலாம். அம்மா, அம்மா, அட இங்கே இருக்காங்க. பார்த்து ஐயோ தண்ணி. அம்மா, அம்மா, அம்மா போலாம். இந்த தண்ணி இங்க எப்படி வந்துச்சு? என்னடா மாயா பஜார் வேலையால தெரியுது. அம்மா வீட்டுல இல்ல, ஏதோ உள்ளார நடக்குது. யாருங்க நிறைய உள்ள வந்து? நான் ரொம்ப கோவக்காரன். நீங்க கோபமா பார்த்தா என்ன செஞ்சுடுங்க? இல்ல அம்மா சமைக்க மாட்டாங்க, நான் தான் சமைப்பேன். உனக்கும் போடுறேன். ஆமா, நீ 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 வந்து எல்லாம் நீ வந்து நான் வரக்கூடாதா? அம்மா கரண்டி மாதிரி. எங்க அம்மா என்ன கொஞ்சம் நல்ல பிள்ளைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீ இதை கெடுத்துறாத, சீக்கிரமா இடத்த கால முடியாது. உங்க அம்மா வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நான் வர மாட்டேன். இதப்பா, எங்க அம்மா வீட்டுல இல்லாத போது நீ உள்ள ஏன் பிள்ளை என்ன ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறிய? ஏன் என்ன உனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நீ யாரு? நீர் யாரா? அதானா? அப்பா, தேங்காய் உடைச்ச மாதிரில பதில் வருது. ஏமா, உங்க அப்பா என்ன தேங்காய் வியாபாரியோ? ஏயா, உங்க அப்பா என்ன வக்கீலுக்கு மாஸ்தாவா? நல்லா இருக்குது. ஏமா, உன் மாதிரி 10 பொண்ணுங்க இருந்தா போதும், வெள்ளக்காரன் 10 நாள்ல கப்பல் இருக்கும். ஏய்யா, சுதந்திர பொருள் வேட்டி கட்டின வீரர் எல்லாம் களைச்சு போயிட்டீங்களா? போச்சுடா. என்ன பல்லா? தம்பி, அம்மா வர நினைச்சுட்டு போறா. இப்ப நீ மரியாதை உள்ள போறியா? மாட்டேன். மாட்டேன். என்ன சொல்லுது? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உள்ள போக மாட்டேன். போறிய? என்னடா இது? நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை இப்படியா சொல்றது? உனக்கு புத்தி இருக்கா இல்லையா?
பாருங்க அத்தை. வான ராசாத்தி. அத்தையா? ஏமா யார் இந்த பொண்ணு? யாரா? உங்க அம்மா பொண்ணு. எங்க அண்ணாச்சி மக கண்ணம்மா. 10 வருஷம் ஆச்சு. இப்பதான் இந்த ஊருக்கு மாத்தி வந்திருக்காங்க. மாமா பொண்ணா? ஏன் சொல்ல ஏன் முன்னாலே சொல்லி அது ஆத்து இப்போலே என் புள்ள இப்படி வரட்டுது. சின்ன குழந்தைகள் போல் விளையாடி சிரிப்பு கலக்கிடுவான். அவன் சிரிப்பு கலக்கிடுவான். சின்ன குழந்தைகள் போல் விளையாடி சிரிப்பு கலக்கிடுவான். அவன் சிரிப்பு கலக்கிடுவான். கோபத்திலே பரிகள் சிரித்து குலுங்கிடச் செய்திடுவான். கோபத்திலே பரிகள் சிரித்து குலுங்கிடச் செய்திடுவான். மனத்தாபத்திலே வந்து செய்து மகிழ்ச்சி கலக்கிடச் செய்திடுவான். மனத்தாபத்திலே வந்து செய்து மகிழ்ச்சி கலக்கிடச் செய்திடுவான். சின்ன குழந்தைகள் போல் விளையாடி சிரித்து கலக்கிடுவான். அவன் சிரித்து கலக்கிடுவான். ஆபத்திலே வந்து பக்கத்திலே நின்று அதனை விளக்கிடுவான். ஆபத்திலே வந்து பக்கத்திலே நின்று அதனை விளக்கிடுவான். சுடர் தீபத்திலே விழும் பூச்சிகள் போல் வரும் தீமைகள் கொன்னிடுவான். சுடர் தீபத்திலே விழும் பூச்சிகள் போல் வரும் தீமைகள் கொன்னிடுவான். சின்ன குழந்தைகள் போல் விளையாடி சிரித்து கலக்கிடுவான். அவன் சிரித்து கலக்கிடுவான். வெற்றி கிடைத்து விட்டது மாமா. தங்கள் இந்தியா பத்திரிகையின் ஒத்துழைப்பால் ஏற்கனவே ஏராளமான பங்குகள் சேர்ந்து விட்டன. எல்லாம் அன்னையின் அருட்பிள்ளை வாழ். அகில பாரதமும் தங்கள் முயற்சியை வாழ்த்துகிறது. அடிமை நாட்டில் சுதந்திர கப்பலோட்டும் வீர தமிழ் தலைவர் தாங்கள் ஒருவர்தான். தங்களை எந்த நாடு மறவாது. ஏன்றி இது சுಮ್ಮನೇರೆ ಇಲ್ಲಿ ಬಾ. ಅಲ್ಲಿ ನೋಡು, அவர் வந்திருக்காரே, அவர்தான் பாபு சிதம்பரம் பிள்ளை. பெரிய லட்சாதிபதி போல் இருக்கு. அவரும் நம்ம பாரதியாரும் கப்பல் வாங்க போறாங்க. இதுதான் நல்ல சமயம். போய் வாடகை பண்ண கேளுங்க. அந்த படத்துல நமக்கும் கொஞ்சம் தரட்டும். போங்களேன். சுதந்திர இயக்கத்தின் முதற்படிதான் கப்பலோட்டும் தொழில். இதன் வெற்றி நமது விடுதலை இயக்கத்தின் வெற்றி, இந்நாட்டு மக்களின் வெற்றி. அதோ வெற்றி மணிவாசி வாழை பிறக்கிறது. அன்னை பராசக்தியின் தீர்வரும் நமக்கு நிச்சயம் உண்டு பிள்ளைவாள். வறுமையார் அயர்வாள். இவாள் யார் தெரியும்? தூத்துக்குடி தேசபக்தர் சிதம்பரம் பிள்ளைவாள். ஓஹோ, இவர்தான் அந்த மகான். கவிஞர்வாள் தங்களை பற்றி அறிக்கை சொல்லிட்டே இருப்பார். நீங்கள் அமோகமா அமக்கரமா தீர்காயுஷார். பிள்ளைவாள், இவர்தான் நான் குடியிருக்கும் இந்த பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரன். குச்சேலராயர் என்று பெயர் வைத்திருக்கிறேன். உடம்பிலே 12 கோடி நாமங்கள், கூட ஒன்றை சேர்த்து 13 குழந்தைகள். என்ன வேதமூர்த்தி, ஏற்பாடெல்லாம் செய்து விட்டாய்? என்ன ஏற்பாடு செய்துட்டேன். டிக்கெட்டும் வாங்கியாச்சு. ஒரு தந்தி வந்திருக்கு. என்ன? தூத்துக்குடியில பிறந்த உலகநாதனுக்கு உடம்பு ரொம்பவும் சோடி இல்லையா? அப்படியா? பராசக்தி. ஆமா, நான் புறப்பட்டு வரும்பொழுதே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தான். அப்படியானால் உடனே ஊருக்கு புறப்படுங்க. ஆமாண்ணா, குழந்தைய பார்த்தாட்டு பம்பாய்க்கு புறப்படலாமே. இல்லை அம்மா, நாளைய மறுநாள் நான் பம்பாயில் இருக்க வேண்டும். நாள் மாறி நான் என்ன தலையா போய்விடும். இல்லை மாமா, இது வியாபாரம்.
குழந்தையை என் தாய் உலகநாயகி காப்பாற்றுவாள். வருகிறேன். வாழ்க பிள்ளைவாள். வெல்க உமது உறுதி. மிஸ்டர் பிள்ளை, 10 லட்சம் அட்வான்ஸ் பண்ணிருக்கீங்க. பாக்கி பணம் 20 லட்சத்திற்கு செக் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் 3 மாத தவறையில் பாக்கியும் திருப்பி கொடுக்க. இது அக்ரிமெண்ட். இதுல கையெழுத்து போடுங்க. மிஸ்டர் பிள்ளை, நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் எங்க கம்பெனியில விருந்து. தேவி சேர்த்து ஆக்செப்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் ஷா, will you please come in? Excuse me. ஷா, இவரு கவர்மெண்ட்டுக்கு எதிரியா பெரிய புரட்சிக்காரரா கொடுக்காம எப்படியாவது திருப்பி அனுப்பிடுறோம்னு இங்கிலீஷ் ஷிப்பிங் லைன்ஸ் கம்பெனிக்காரங்க நமக்கு தந்தி கொடுத்துருக்காங்க. ஓஹோ, அப்படியா? சரி மிஸ்டர் பிள்ளை, ஐ எம் வெரி சாரி. உங்களுக்கு கப்பல் டெலிவரி கொடுக்க கொஞ்சம் காலமாகும். எவ்வளவு நாளா? இதில் ஏற்படும் நஷ்டத்திற்கு உங்க கம்பெனி பொறுப்பாக வேண்டும். ஐ சி. நீங்க தர வேண்டிய பாக்கியை இப்பவோ ரொக்கமா கேட்குது எங்க கம்பெனி. நீங்க தர முடியும் இருக்க. நீங்க கண்டிப்பாக சொல்லித்தான் தீர வேண்டும் மிஸ்டர் ஷா. வாட் கேன் ஐ டு? பிசினஸ்ல இதெல்லாம் சாதாரணம். இது ஒப்பந்தம். இதில் கண்டிருக்கிறபடி இன்னும் 1 வாரத்துக்குள் கப்பலை டெலிவரி கொடுத்தாக வேண்டும். இல்லை இப்போது ரொக்க வேண்டும். இது எங்கள் நாணயத்தையே சோதிப்பதாகும். நமக்கு பணம் தானே வேண்டும். இதை வருகிறேன். வாழ்க சிதம்பரம், வாழ்க சுதேசி கப்பல், வாழ்க கப்பலோட்டிய தமிழன். நண்பர்களே, இது வியாபார கப்பல் அல்ல, நமது நாட்டின் மானத்தை காக்கும் சிங்கார திருக்கோயில். பரந்த கடலிலே ஒரு திவரையை மட்டும் பார்த்து குழந்தை சந்தோஷப்படுவதைப் போல நாம் இந்த ஒரு கப்பலை மட்டும் பார்த்து ஆனந்தப்பட்டு விடக்கூடாது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு இன்னொரு கப்பலும் வரவேற்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். இனி வெள்ளையர் நம்மிடம் வீழ்த்த முடியாது. தன்மானத்தோடு நம் வாழ்ந்து வளரும். நமது நாடு வறுமையில் இருந்து விடுபடும். சுதேசி கப்பல் சுத்த ஓட்ட வரத்தில் ஆளுங்க இப்பதான் புதுசா ஓட்டி பழகுறானுங்க. புயல் வந்தா சுதேசி கப்பல் கடல்ல கவிழ்ந்துடும். எங்க வெள்ளக்காரத்தோட கப்பல்ல ஏறினா மேலாட்டி சரக்கெல்லாம் தாராளமா கிடைக்கும். ஆமா ஆமா, ஜாலியா தூண்டிக்கிட்டே போகலாம். எல்லாரும் எங்க கப்பலுக்கே வாங்க. விதேசி கப்பல்ல ஏறி இவ்வளவு போகாதீங்க. சுதேசி கப்பல் நம்ம சொந்த கப்பல். உங்களுடைய ஆதரவு அதுக்கு எப்போதும் தேவை. எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. ஐயா ஐயா இல்லையா, அங்க போகாதீங்க ஐயா. சுதேசி கப்பல்ல ஏறினா காலம் வரும், பாண்டி மேதி வரும், வைசூரி வரும், வரும். ஐயோ வைசூரி வருமா? ஏன்னா நான் ஏத்திக்கிட்டானா நான் வரலப்பா சுதேசி கப்பலுக்கு. அப்படி சொல்லுங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க. எங்க வெள்ளக்காரத்தோட கப்பல்ல ஏறினா சரக்குகள் எல்லாம் நாங்க ஏராளமாக ஏற்றுமதி செய்யறோம். பிரயாணிகளுக்கும் பாதி கட்டணம் தான். அப்படியா? ஆமா. அந்த வெள்ளக்காரத்தை நெடுவும் வாழணும். வாங்கப்பா, எல்லாரும் நம்ம துறை கப்பல்லே போலாம். அந்த வெள்ளக்கார பயிர்வை தர ஏச்ச ரொட்டிக்கும் பிச்சை சாராயத்துக்கும் நீங்க 2 கப்பல் பிரயாணிய மடக்கல உன் சுண்டக்கா தலையை கிள்ளி சோறாமீனுக்கு போட்டுடுவேன். சங்கா, பாலசாமி, அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏழை கூலிகள் பாவம். வெள்ளைக்கார வியாபாரிகள் மிகவும் தந்திரக்காரர்கள். நம் கையை கொண்டே நம் கல்லை குத்த சொல்லுகிறார்கள். இதோ பாருங்கள், சுதேசி கப்பல் போகும் பிரயாணிகளை தடுத்தால் சட்டப்படி நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். ஜாக்கிரதை. போங்க. வணிக பெருமக்களே, அந்நியனின் சூழ்ச்சிக்கு பலியாகி விடாதீர்கள். வெள்ளையன் உங்களை இலவசமாக ஏற்றிச் செல்கிறேன் என்று சொல்கிறார். இது தொடர்ந்து நடக்கும் காரியமா அல்லது நடக்கத்தான் முடியுமா? எங்குமில்லாத இறக்கம் இங்கு மட்டும் ஏற்படுவதற்கு காரணம் அவனுடைய கனவு எப்படியாவது சுதேசி கப்பலை ஒழித்துவிட வேண்டும் என்பது. பிறகு அவனுடைய இஷ்டப்படி முன்போல் கட்டணத்தை உயர்த்தலாம் அல்லவா? அவன் விரும்பியபடி எல்லாம் உங்களை ஆட்சி வைக்கலாம் அல்லவா? அதற்காகத்தான் இந்த சூழ்ச்சி. சுதேசி கப்பலுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு காசும் நம் நாட்டின் விடுதலைக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு உயிராக மதிக்கிறேன். நீங்கள் உங்கள் உடமையை தர வேண்டாம், உயிரை தர வேண்டாம். நாட்டின் மானத்தை காப்பாற்றுங்கள். மனிதனுக்கு மானம் தான் பெரிது. அடிமைகள் என்றால் பரங்கியரின் கப்பலுக்கு போங்கள். வீரர்கள் என்றால் இந்தியனின் கப்பலுக்கு வாருங்கள். இது உங்கள் இஷ்டம். நண்பர்களே, நம்பிக்கையோடு
வாருங்கள். சப் கலெக்டர் ஆசிரியை சமரசம் பேச அழைத்திருக்கிறார். நமது பிள்ளை அவர்கள் உள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சு முடியும் வரை எல்லோரும் பொறுமையாக இருக்கும்படி உங்களை தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுகிறேன். இருப்பவன் தரவில்லை, உழைப்பவன் வரவில்லை. இது இல்லை, இது தீருவதில்லையே பெரும்பல் இல்லையே. இருக்கலாம் என்பது பைத்தியக்காரத்தனம். உடனே பிறகு பார்க்க அந்த தோழர்களே, நமது பேச்சு வெள்ளைக்கார முதலாளிகளுக்கு புரியவில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளுவரை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தை நடத்துவோம். உங்களில் 500 பேருக்கு வெளியே வேலை கிடைத்தது போல் மற்றவர்களுக்கு வேலை கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம். மில்லை மறுபடியும் திறக்கும் வரை 1000 குடும்பங்களுக்கு நமது தர்ம சங்கத்தில் உணவளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். பயப்படாதீர்கள், துணிந்து நில்லுங்கள். ஆளா செய்யவே இல்லை. நான் மிலிட்டரியை கொண்டு வர போறேன். பேஷ், நான் நினைச்சேன் நீங்க அதே சொல்றீங்க. திவ்யமான யோசனை. துரைவாளுக்கு சொல்லணுமா என்ன? கை நிறைய இலை நிறைய போடு. பெரியவரே, சாப்பாடு எப்படி இருக்கிறது? ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கு. அப்படியா? ஆமா. ஐயா, கொஞ்சம் வர்றீங்களா? என்ன ஐயா, வாங்கின 60 மூட்டை அரிசி தீண்டு வச்சு தீண்டு விட்டதா? வேதமூர்த்தி, நீ உடனே ஓட்டப்படாத புறப்பட்டு போய் அப்பாவிடம் நான் சொன்னதாக சொல்லி நமது நிலத்தை எல்லாம் விற்று பணமாகி கொண்டு வா. இருக்கிறது அந்த ஒரு நிலம், அதையும் விற்று எது எப்படி ஆனாலும் சரி தொழிலாளரை பசி செய்ய வேண்டும். நானும் போய் அந்த ஏற்பாடெல்லாம் செய்யறதுக்கு எப்படி 10 நாளாவது ஆகுங்கிறேன். 10 நாள் ஆகுமா? சரி, சமாளித்துக் கொள்ளலாம். மீனாட்சி, தொழிலாளரின் பசி தீர வேண்டும். அதற்கு குறிப்பறிந்து கொடுக்கும் குணவதியே, நீ வாழ்க, நீ வாழ்க. 2 நாட்கள் சமாளித்துக் கொள்ளலாம். இது போதாதே. வாருங்களுக்கு. ஏய் சடைப்பயலே ஆறுமுகம், உலகநாதா, உங்கள் நகைகள் எல்லாம் அப்பாவுக்கு தேவை. கொடுக்கிறீர்களா? பலே, இருக்கட்டும். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அங்கே பசியாக இருக்கிறார்கள். நம் குழந்தைகளுக்கு நகைகள் அதற்காக. இதை வைத்துக் கொண்டு ஆக வேண்டியது கவனிப்போம்.
பார்வரை அழைச்சிட்டு வர போன கடன்காரன் இன்னும் காணலையே. நானும் கிழமையுமா இன்னைக்கு என்ன சவர கல்யாணம் வேண்டியிருக்கு. லண்டன்ல இருந்து பெரிய துறையும் துரசாமி இன்னைக்கு வரா. அவன் எனக்கு பேட்டி கொடுத்திருக்காடி, பேட்டி கொடுத்திருக்கா. இத பாருங்க, நீங்க செய்யறது வர வர கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஊரோட ஒட்டி வாழணும்னு பெரியவா சொல்லுவா. நீங்க என்னடா அண்ணா ஊரையே படைச்சுட்டு அந்த கடற்கார சக்கராரனோட சவகாசம் பண்ணிட்டு அசத்து பிசட்டுன்னு என்னென்னமோ உடனே இருக்கிறேன். அது தீர்மானம் வந்து முடிய போறது. அடியே, கலெக்டர் எனக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டடி. என்னை எதிர்த்து எவன் என்னடி செய்ய முடியும்? இத பாருங்க, தெய்வ பக்திக்கு அடுத்தபடியா மனுஷாளுக்கு தேசபக்தி கொஞ்சமாவது வேணும். ஏண்டி அப்படின்னா எனக்கு தேசபக்தி இல்லையே சொல்றியா? நான் என்ன, ஊரே சொல்றது. அது நீ நம்புறியா? அட மண்டு மண்டு. அடியே, நம்ம தேசம் நல்லா இருக்கணும்னா வெள்ளக்கார நல்லா இருக்கணும்டி. இல்லாட்டா நம்ம நாளுக்குள்ள 1000 கட்சியை வளர்த்து அடிச்சுட்டு அழிஞ்சு போயிடுவாரு, அழிஞ்சு போயிடுவா. 1000 உண்டுங்கு ஜாதி, இதில் அந்நியர் வந்து புகழ நீதி. 1000 உண்டுங்கு ஜாதி. பேஷ் பேஷ் பேஷ், ரொம்ப பிரமாதமா பாடுறியே. என்ன சங்கா, என்னடா காட்டது? வந்தே மாதரம் சாமி. என்னடா அது வந்தே மாதரம்? இனிமே கும்பிடறதுக்கு பதிலா வந்தே மாதரம் தான் சொல்லணும்னு எங்க சங்கத்துல தீர்மானம் பண்ணி விட்டோம் சாமி. தீர்மானமே செஞ்சுட்டேடா, தீர்மானம். ஏன் சாமி, உங்க சங்கத்திலையும் ஒரு தீர்மானம்? அந்த பாரன் வாட்ட பாய் சிவா கேட்டார், சிவா பேச்சு கேட்டு சிதம்பரம் கேட்டார், சிதம்பரம் பேச்சாலும் ஊரே கேட்டது. சாமி காரியத்தை பாரு, சட்டம் உட்காரு சாமி. வந்தே மாதரம் பைத்தியார பேரு விளையாட்டா பேசி வெளியே தேடிக்காதடா. வந்தே மாதரம் சொல்றவா எல்லாம் புரட்சிக்காரர்கள் கணக்கு சொல்றாரா? அப்படி சொல்றது தவறு என்ன? அந்த துறைக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க சாமி. வந்தே மாதரம் ஒன்னு சொல்லி குத்தம் இல்லடா. அந்த சிதம்பரம் உள்ள இப்படி பாமர ஜனங்கள் எல்லாம் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறார். சுதேசி இயக்கம், கப்பல் கம்பெனி, நியூஸ் ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் உயிருக்கு உழவைக்கிற வேலைடா. இது உள்ளூர் போலீஸோட போகாது, நாளைக்கு பட்டாளம் வர போறது. இதை பற்றி கலெக்டர் நானே சொல்லி இருக்கேன். நீங்களே சொல்லி இருக்கீங்களா? என்ன சாமி சொல்லி இருக்கீங்க? ஊர்ல கலகம் வரும், ஆகையினால ஜனங்களையும் சமாதானத்தையும் காப்பாத்த பட்டாளம் வந்தாத்தான் முடியும்னு சொன்னேன். பாரு, நாளைக்கே பாளையங்கோட்டையிலிருந்து நிறுத்தி வர போறது. ஏன் சாமி, இது உங்களுக்கே நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேட்கிறேன். அவனே நின்று இங்க கொண்டாடுறேன்னாலும் நீங்க வேண்டாம் இல்ல சாமி சொல்லணும். எனக்கே சொல்றியா நீ? வேறைய பாரு, செல்வம் ஆடாதீங்க சாமி. வந்தே மாதரம் இப்படி சொன்னா ஜெயில முடிச்சு போட்டுருவாண்டா, அப்புறம் சுட்டு தள்ளுவார். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். சங்கா, எனக்கு எரிச்சல உண்டாக்குற நீ என்னதுங்களே சாமி? கத்தி நல்லா தீட்டி இருக்கேன். கத்தி இல்லடா, கத்தி இல்ல, உன் புத்தி. அது என்னமோ சாமி, வந்தே மாதரம்னு சொன்னாத்தான் எனக்கும் வேலை ஓடுது, கத்தியும் கூறாகுது. வந்தே மாதரம், வந்தே. ஏன் சாமி நிறுத்தா? சாமி பாதி வேலையில நிறுத்தினா பாவம் சாமி. வந்தே மாதரம், வந்தே மாதரம். என்ன தைரியம் உனக்கு? ஏன் எதிரக்கு? ஏன் வீட்டுல எத்தனை தடவை வந்தே மாதரம் போடுவேன்? இனி ஒரு தடவை வந்தே மாதரம் சொல்ல, நானே உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி அரசு பண்ண சொல்லுவேன். நீ கேர்ஃபுல். எங்க பண்ண சொல்லுங்க பாப்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். அயோக்கிய பயலே, போராடிங்க சாமி. பெரிய பெரிய துறையெல்லாம் என்ன போடான்னு சொன்னதில்லை, நீங்க சொல்லிட்டீங்க. நான் போறேன் சாமியோ. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். செவ்வாய் இன்னும் 2 வரைக்கும். அப்பா முனியா, நீயாவது வாயப்பா. கட்டுப்பாட்ட மீறினா இந்த தலைவர் சங்கம் உயிரை வாங்கிடுவாங்க. அப்பா சின்னம் ஒருத்தன் விட்ட தலைய இன்னொருத்தன் தொடர்றது எங்க தொழில்முறைக்கே விரோதம்ங்க. ஐயோ சங்கா, சங்கா, அவங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பிள்ளைவா, உங்களுக்குன்னா சொல்லுங்க, 1க்கு 4 வரை ஏன்னா நான் சவரம் பண்ணி விடுறேன். உங்க எதமா அப்படியே அவசரப்படட்டும். அப்பதான் ஊரு நிலவரம் அவருக்கு தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க? வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். எதுமா எதுமா அரசு ஒண்ணு முடிய நீங்க எதமா எல்லாரும் ஒரே ஒத்துமையால பேசுறானுங்க. ஒரு வய கூட வரமாட்டேன்னு சொல்லு.
போலீஸ் சொல்லியா, நீ போலீஸ் சொல்லியா. இந்த விஷயத்த போலீஸ்ல சொல்லி என்னங்க பிரயோஜனம்? நீ இருந்ததா என்ன பிரயோஜனம்? நான் என்னங்க செய்ய முடியும்? ஒரு குருவண்டி ஆக்சிடென்ட் ஐயா, வண்டி எல்லாம் கூட ஸ்ட்ரைக்கிங் ஆச்சுமா. சரி, நம்ம சொந்த குருவண்டி கட்டிங்க ஐயா. நம்ம வண்டியா ரோட்ல ஓட்ட வர மாட்டானுங்க. ஐயா நீ ஸ்ட்ரைக் பண்றியா? நீ ஸ்ட்ரைக் பண்றியா? சரி, நான் நடந்தே போய் எங்கேயாவது காரியத்தை முடிச்சுண்டு அப்புறம் வந்து பேசிக்கிறேன். என்ன எங்க போறேன்? ஜாக்கிரதையா போயிட்டு சீக்கிரம் ஆத்துக்கு வந்து சேருங்க. என்னடி சொன்ன? இப்படியே வெளியே போனா பாக்குறவா 4 பேர் சிரிப்பா மகத்தை போங்க. எனக்கு வர கோபத்துக்கு என்ன பண்ற? அதுக்கு இல்லையா தம்பி என்னமில்லாம ஆத்து சொல்லுவான். என் கண்ணுள்ள போறே அவனுக்கு ஒரு காத்தட்டை போட்டுட்டா நிம்மதியா போகும். ஆமாமா செய்திட வேண்டியதுதான். 4 ஊருக்கு போய் வந்து அவனை பார்க்கவே இல்லை. வரட்டும், நான் சொல்றேன். ஆமா எங்க கையோட கொண்டு வந்திருக்கேன். உங்களை பார்க்க வைக்கப்படுறாரு. வருவாய் மாடசாமி பிள்ளைவாய், பெண்பாண்டி சூரரே, வெடிகுண்டு வீரரே, சவிச்சமா இருக்கிறோம். ஆமா, நான் ஊர்ல இல்லாத சமயத்துல பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டியாமே நீ? ஹைகோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு, இதுக்கு அப்பீலே கிடையாது. ஆமா, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வரத்துக்கு முன்ன என் கல்யாணத்துக்கு என்ன அவனையே படாத உன் புள்ள குட்டிய கல்யாணம் எல்லாம் சுதந்திர நாட்டுல தான் நடக்கும். இது நல்லா இருக்கு ஐயா. நானும் ஒன்ன மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். பெரியவங்களுடைய கட்டளை மீற முடியல, என்ன பண்றது? என்னென்னமோ நடந்து போச்சு. மீனாட்சி, நம்ம சரித்திரத்தை பையனுக்கு கொஞ்சம் சொல்லு. நீங்க தான் சொல்லுங்களேன். அப்பா மாடசாமி, வெள்ளக்கார சிறைக்கு போறதுக்கு முன்னால வீட்டு சிறைக்குள்ள இருந்து முதல்ல பழகிக்கும். என்னது, நம்ம வீடு சரியாக இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. இப்படி எல்லாம் பேசினா அந்த தம்பி பயந்துருக்காது. அவனா பயப்படுவான்? பயங்கர பயலாச்சாவன். இலை பெரியவங்க சொல்ல கட்டார். நானே அடிமைப்பட்டிருக்கும் போது எனக்கு எதுக்குறியா கல்யாணம் இல்ல. ஒன்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல பெற்ற தாய், அப்புறம் தான் பிறந்த பொண்ணார். வயதான தாய்க்கு நீ ஒரே பிள்ளை. அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம நீ எந்த காரியம் செஞ்சாலும் அது பயன்தார். நமக்கு தாய் தான கண்கண்ட தெய்வம். அந்த தாயினுடைய மனம் குளிர என் தம்பியை போல இருக்கிற உனக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன வேணா செய்ய சொல்லு. ஆமா தம்பி, சரின்னு சொல்லு. அவர் என்ன சொல்றது? சரி. பாருங்க சிவம், பாருங்க அமருங்க. என்ன வெற்றி? தொழிலாளர்கள் கோரிக்கை நிர்வாகம் ஒப்புக்கொண்டு விட்டது. வேறு வழி இல்லாத ஒப்புக்கொண்டார்கள். சங்கர் பிரமாணமாக வேலை செய்து விட்டார். இப்ப வேலைக்கு வேலை நிறுத்தினாலும் மதிப்பு. அதுவும் நீ நிறுத்திவிட்டால் எல்லோரும் சிவாவை போல் ஆக வேண்டியதுதான். பலே பலே, தொழிலாளர்கள் வெற்றி விழா, மாடசாமியின் திருமண விழா, ரெண்டையும் பிரமாணமாக நடத்தி போறாங்க. மாப்பிள்ள அமோகமா இருக்கு, அமோகமா இருக்கு. என்னது? கலெக்டர் வின்சனுடைய தடை உத்தரவு. நாம் நினைத்தபடி பிபின் சந்திரபால் விடுதலை தினத்தை கொண்டாடக்கூடாதா? ஐயா, நம்ம சுதேசி கப்பல் கம்பெனியில அவசர கூட்டம் போட்டிருக்காங்க. உங்களை உடனே வர சொன்னாங்க. ஐயா என்னங்க கல்யாண மாப்பிள்ளை, நீ எங்கே வந்தாய்? உனக்கு தடை உத்தரவு அல்ல, நீ போ. சிவாவை வர சொல்போம். நீங்கள் அரசாங்க தடை உத்தரவை மீறப் போவதால் அதிகாரிகள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள். சுதேசி ஆர்வத்தால் விபினச்சந்திரனின் விடுதலை தினத்தை கொண்டாடுவது ஆபத்து. ஆபத்து உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே கஷ்டம். பணம் போட்ட பல பேரு கம்பெனியிலிருந்து விளைவிக்கிறதா பயமுறுத்துறாங்க. நாம் செய்வது வியாபாரம், இதில் தேசியம் கூடாது. கப்பலோட்டி லாபம் சம்பாதிக்கும் அளவுக்கு சுதேசியம் பேசினால் போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை அப்படி இல்லை. சுதேசியம் என்பது சுதந்திர கோயிலின் திறவுகோலாக நான் மதிக்கிறேன். என்ன செய்வது? பெரும்பாலான டைரக்டர்கள் பயப்படுகிறார்கள். ஆமாம், அளவுக்கு மீறியே பயப்படுகிறார்கள். கம்பெனியின் நலத்தை கருதி நீங்களும் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பதுதான் நல்லது. அந்த அக்கறை எனக்கு மட்டும் இல்லையா? என்னால் நமது கம்பெனியின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தால் என்னுடைய உதவி காரியதர்சி பதவியை இன்றே ராஜினாமா செய்கிறேன். இதற்காக தேசப்பணியை என்னால் நிறுத்த முடியாது. எல்லோரும் யோசித்து முடிவு பண்ணுங்கள். அத்தா, இந்த விடுதலை தின கொண்டாட்டத்துல எனக்கு
ஏதாவது வேலை கொடுங்கப்பா. வேண்டாம் சொன்னு உங்க ராஜாங்கம் வீட்டோட இருக்கட்டும். வீட்டுக்கு வைக்கிறவங்க நீங்க, நாட்டுக்கு வைக்கிறவங்க நாங்க. அர்த்தமா? வெற்றியோடு திரும்பி வாங்கட்டா. ஆமாம் தம்பி, நீயும் போகாத ஜாக்கிரதையா நடந்துக்கட்டும். சின்ன சிறுசு ஒன்னதான் நம்பி இருக்கு. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. வந்தே மாதரம் வந்துட்டோம் மாப்பிள்ள. வந்தே மாதரம். நானும் வந்துட்டேன். வாங்க புறப்படலாம். சுதந்திர வெற்றி திலகமா இது? ஆமாண்டே, ஆமா. இன்னையோட எனக்கு சுதந்திரம் வந்தாச்சு. உங்களுக்கு சுதந்திரமா? ஆமா, எனக்கு சுதந்திரம் தான். ரிட்டையர் ஆயிட்டேன். தம்பி, எனக்கு ஒரு கொடியை கொடுங்க. இது உங்களுக்கு வேணாம். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பேரம் பிறக்க போறான். அவனுக்கு துப்பாக்கி பிடிக்க கத்து கொடுங்க. வர்றோம். வா தம்பி. வரோம் மாமா. வேலை வேலை. வங்கத்தின் வேண்டி விளக்கின்றவர்கள் விடுதலை விழாவை வந்தாட கூடாது தலையுத்தரவு போட்டிருக்கிறது அந்நிய அரசாங்கம். தலையை மீறி நாம் விழாவை நடத்துகிறோம். எதுவரையும் அஞ்ச வேண்டாம். நாம் இருக்கிறோம். நல்ல இருக்கும் நாட்டின் மானத்தை காப்போம். தேச தியாகிகளுக்கு வீரவாக்கம் செய்வோம். வெல்க நமது சுதந்திரம் போம். வாழ்க நமது பாரதம். Revolution. Everywhere revolution. Collector Vinci இருக்கும்போது revolution. Nonsense. Mr. Ash. எஸ் சார். போலீஸ் மீட்டிங்லாம் ரெடி சார். தடை உத்தரவு போட்டுட்டேன். தூத்துக்குடி முதலிய ஊர்கள்ல அமைச்சரத்தை ஆர்டர் அனுப்பிட்டேன். இந்த முறை இவங்களை ஒலிக்கல இந்த ஜில்லா நிர்வாகத்தையே நாசமாக்கிடுவாங்க சார். Don't fear, Mr. Ash. Don't fear. பணக்காரன், பட்டதாரி, ஜமீன்தார் எல்லாம் நம்ம சைட். After all, சிதம்பரம் பிள்ளை fool. அவனை தூக்கு போட்ட கூட even if you hang him, nobody is going to care for him. சில கூலி பசங்க கூச்சல் போடுவாங்க. You just take care of them. Can't you? எஸ் சார். எஸ் சார். அவங்க வந்திருக்காங்க சார். யார் நான் ஏன் அப்படி நினைக்கிறேன்? வந்தேன். Idiot. இன்னொரு தடவை அப்படி சொன்னேன். Dismiss. ஓ, கொண்டு வா. Mr. Pill. Hey, this man. Well, you're the police man. When a man is மன்னிப்பாடுங்கள் தாய் தவறியாதவன். Sorry, Mr. Chairman. உங்கள் பேராட்சியை இதை மாற்றி விட்டீர்கள். எஸ் எஸ் நாங்கள் தெரியுமா? நம்மை பார்த்ததுமே எரிகிறதாம். நாங்கள் அந்த நெருப்பா நெருப்பு கேட்கிற எரிமலை நீங்க எங்கள் செய்யணும். உங்க பேச்சு கேட்டா செத்த போனம் கூட இறந்து வந்து சுதந்திரம் எங்கே சுதந்திரம் எங்கே இருக்கிறது மேம். தெரியும் உங்க நிலத்தவர்
பேசினேன். அதன் முதல் அத்தியாயம் தான் சுதந்திர இயக்கம். சட்டத்தில் உள்ள எல்லா குற்றங்களும் செய்திருக்கீங்க. உங்களுக்காக ஜெயில் வெயிட் பண்ணுது. நான் ஜெயில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் உயிர் பறித்த பாரம்பரியத்தின் சின்னமான இந்த தூக்கு கூட நாங்கள் இன்னும் மறந்து விடவில்லை. உன்னால அட்மினிஸ்ட்ரேஷனே கேட்டு போச்சு. நோ பீஸ் மேன், நோ நிம்மதி. நிம்மதியே இல்லை. இனி எங்குமே நீங்கள் நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. எங்கள் சுதந்திர கோட்டையிலே தாயின் மணிப்படி பட்டொழி வீசி பறக்கும் வரை உமக்கு நிம்மதி இல்லை, எமக்கு ஓய்வில்லை. இதெல்லாம் உனக்கு புரிய போவதில்லை. நீங்க 2 பேரும் இந்த ஜில்லா விட்டு வெளியே போகணும். அது மட்டுமில்லை பாலிட்டிக்ஸை பத்தி அரசியலை பத்தி பேச மாட்டேன். ரைட்டிங்ல எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுக்க வேண்டுமா? பேச்சுரிமைக்கு தடையா? இனி நாட்டு ஊமைகள் கூட உனது கொடுங்கோலை பற்றி பேசும் பாய்காட்டும். அப்படி நான் என்னையா பேசினேன்? என் நாட்டு மக்களை சுதேசப்படுத்திக் கொள்ள சொன்னேன். சொன்னேன். விதேசி பொருளை வெறுக்க சொன்னேன். வியாதிக்கு மருந்து என்று சொன்னேன். சும்மா இருந்த ஜனங்களை தூண்டி விட்டேன். இல்லை, பயவென்னும் பள்ளத்தை தாண்ட சொன்னேன். அதிகாரத்தை அவமானப்படுத்தினேன். இல்லை, அகம்பாவத்தை அழிக்க சொன்னேன். பல தடவை எச்சரிக்கை செய்தேன். தனி உத்தரவு போட்டேன். கேட்க மாட்டேன். காட்டாற்று வெள்ளத்தை கையால் தடுக்க மாட்டான் புத்திசாலி. அவமானம் அங்கே உமது ஆட்சிக்கு யார் தரும் வெகுமானம். செய்ததும் குற்றம், இப்ப செய்தும் குற்றம். தர்மத்திற்கு நீ தரும் பெயர் குற்றம் என்றால் அக்குற்றத்தை இந்நாட்டு 30 கோடி மக்களும் 300 கோடி முறை செய்து கொண்டே இருப்போம். பேசாதே. பேச வைக்கிறார். இதெல்லாம் விட இன்னொரு மாபெரும் புரட்சி செய்திருக்கேன். அதென்ன மாபெரும் புரட்சி? பயப்படாமல் சொல். பெங்காலிலே கலகம் செஞ்ச அந்த வந்தே மாதம் ஓயாம சொல்லி கொடுத்திருக்கேன். வந்தே மாதம் வந்தே மாதரம், அதுவே எங்கள் தாரக மந்திரம். இந்த நாட்டின் கடைசி தேசபக்தன் உயிர் புரியும் வரை, அவன் உடல் வெந்தூர் கருகி சாம்பலாகும் வரை இந்த புனித மந்திரம் முழங்கிக் கொண்டேதான் இருக்கும். வந்தே மாதரம். வந்தே மாதம். வந்தே மாதம். என்ன வந்து போகலாமா? கோர்ட்டுக்கு இன்னைக்கு வாவுசி விசாரணை. மாப்பிள, உனக்கு எதுக்கு இந்த அரசியல் வம்பல? நீயே கவர்மெண்ட் உத்தியோகஸ்தன், ஏதோ லீவ்ல வந்திருக்க. ஒன்னமா அவரை ஊரை சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமாயிர. சரி வாங்கம்மா போலாம். மாப்பிள என்ன பண்ணமா இது? நான் எவ்வளவு சொன்னேன் சித்தப்பா, அவர் கேட்கல. கேட்கும்படியா சொல்லணும். புருஷனை பம்பரமா ஆட்டி வைக்க வேணாமோ? போங்க சித்தப்பா. சரி, நீ போகலாம். சுப்பிரமணிய பாரதியார். சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உங்கள் பெயர்? தமிழ் கவிஞன் சுப்பிரமணிய பாரதி. உமது தொழில் நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோறாது ஒத்தல். நீர்தான் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியரோ? ஆமா. சிதம்பரம் பிள்ளை, சிவா, இவர்களை உமக்கு தெரியுமா? சூரியனையும் சந்திரனையும் தெரியுமா என்று கேட்கிறீரே. சிவம் சிதம்பரம் இருவரும் என்னிரு கண்பிடிகள். இவர்களை இழந்தால் பாரதி பார்வையற்ற குருடனாமா. இவர்கள் பிரசங்கங்களை நீர் கேட்டிருக்கிறீரா? நான் மட்டுமல்ல, நாடே கேட்டது, நல்லுணர்வு பெற்றது. நீ உமது பத்திரிகையில் அவைகளை வெளியிட்டதுண்டா? ஓ, அதுவிட வேறு வேலை எனக்கு இருக்கிறது. என்னுடைய பத்திரிகை மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள தலைசிறந்த பத்திரிகைகள் எல்லாமே அதை வெளியிட்டன. அது அரசியலிந்தனையான பேச்சென்று கோர்த்து கருதுகள். அவர்கள் அரசை பற்றி பேசவே இல்லை. எங்கள் நாட்டை பற்றியும் அதன் மகத்தான வருங்காலத்தை பற்றியும் தான் பேசினார்கள். அப்போது தடை உத்தரவு அமலில் இருந்தது. நீங்கள் அறிவீர்கள் இல்லையா? பேசிக்கொண்டார்கள். அதை மீறுவது குற்றம், அதனால் ஆபத்து வரும் என்று உமது நண்பர்களுக்கு நீ சொல்லுகிறார். சத்திய போர் செய்ய
எங்கும் சுதந்திர வீரர்கள் ஆபத்தைக் கண்டு அஞ்சுவதில்லை. நாம் ஆர்க்கும் குடியிருந்தோம். நம்மளை என்றோம். உமது பத்திரிகையில் நீர் அரசாங்கத்தை தாக்கி எழுதியதா உண்மையும் ஒரு ராஜத்வேஷி என்று நான் கூறுகிறேன். கூறிக்கொள்ளும், நன்றாக 400 முறை கூறிக்கொள்ளும். காலை இல்லை. சரி, நீர் போகலாம். போகிறோம். இன்னும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சுப்பிரமணிய சிவம் என்பவர் தடை உத்தரவை மீறி ராஜத்வேஷ குற்றம் செய்திருப்பதால் அவருக்கு இந்தியன் பீனல் கோட் 124A செக்ஷன் படி 10 ஆண்டுகள் தெய்வாந்திர தண்டனை விதிக்கிறேன். ஓட்டப்பிடாரம் V.O. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ராஜநிந்தனை குற்றம் செய்திருப்பதாக கோர்ட் கருதுவதால் இந்தியன் பீனல் கோட் 124A செக்ஷன் படி 20 வருஷ தெய்வாந்திர தண்டனை விதிக்கிறேன். சுப்பிரமணிய சிவத்துக்கு ஆதரவு கொடுத்து அவரை தூண்டிய குற்றத்திற்கு இந்தியன் பீனல் கோட் 153A செக்ஷன் படி அவருக்கு 20 வருஷ தெய்வாந்திர தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். 40 வருஷ தண்டனையையும் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிடுகிறேன். இந்த சொல்லாத வயசுல ஒண்ணு நான் எப்படியாவது என்னங்க என்னங்க உங்களுக்கு 40 வருஷம் கடுங்காமல் அந்த ராமனுக்கே 14 வருஷம் தானே எங்க அந்த பையன் மாறுசாமி? திருநெல்வேலிக்கு போனவன் திரும்பி வரவே இல்லைங்க. அபாண்டமா போய் சொல்லாதீங்க, அம்புடுவேன். இப்ப அவங்க அம்மா கிட்ட உட்கார்ந்து கட்டில பேசிக்கிட்டு இருந்தா என் கண்ணால பார்த்தோம் சார். அதுக்குள்ள எங்கேயோ பதுங்கிட்டா அம்புடுவேன். உள்ள போய் நல்லா தேடி பாருங்க. வாங்க. யார் மாம் இது? என் தங்கச்சி சார். மகனை காணாங்கிற ஏக்கத்துல இறந்து போச்சு சார். ராஜத்வேஷ பெற்ற வசதியெல்லாம் இதுதான். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். தியாகமே உருவான வீரத்தாய படிக்காதீங்க சார். சார், வீட்டுல எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம் சார். எங்கேயோ வெளியேறிட்டோம். டேய், நீங்கள் எல்லாரும் இந்தியே இருங்க. மாரசாமி வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. சார், ஒரு சீக்கிரட் மேட்டர். உனக்கு நானே சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு மாரசாமி பையன் அவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். சார், நம்ம இந்த டெட் பாடியோட போய் சுடுகாட்டுல வெயிட் பண்ணிக்கிறதா மாரசாமி இங்க வருவான். கையை மெய்யமா புடிச்சு போடலாம். புடுதே. வெரி குட், வெரி குட். டேய், இந்த பாடியை தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு போங்க. வேண்டாம் சார், வேண்டாம் சார். எங்க இஷ்டப்படி அடக்கஞ்சிய உத்தரவு கொடுக்க சார். ஏய் முன்சாமி கன்சாமி ஏன் பாடிக்கிறீங்க? தூக்க. ஐயோ சாமி, ஐயோ. ஆமா, தயாராகுங்க. என்னடா இது? மாரசாமி வருவான், புடிச்சுதான் சொன்னடா. எங்கடா இன்னும் காணோம்? வருவா, பொறுத்திருந்து பாரு. சுடுகாட்டுல அலறி என்ன அதிர்ச்சியில ஆழ்த்தாத. சரி சரி, இனிமே எங்க அவ வர போறான். ஏக நடமாடுற நேரமாச்சு. நாமே புள்ளிய வச்சுட்டு புறப்படுவோம். வாங்கடா. சரி மன்னார் சாமி, நீதான் சொந்தக்காரன், நீயே வச்சு போடு. என்னையா வச்சு சொல்ற? பரவாயில்ல, வழிப்பா. ஆந்திர திறந்து மண்ணெண்ணெய் அதுல ஊத்து. சரி, வாண்டான்னா வருத்தப்படுவ, ஊத்துற. என்னையா இது? லாந்தர அணைச்சு போட்டிய, கொள்ளி வைக்க கூட தெரியலையே. மண்டு மண்டு. அட சும்மாடா, முன்ன பின்ன கொள்ளி வச்சாதானடா எனக்கு தெரியும். அது சரி சரி, போய் அதோ அந்த லாந்தர எடுத்துட்டு வா. அந்த லாந்தரையா? இந்தா வர்றேன், இருங்க.
என்னடா மர மாதிரி நிக்கிற வயிறா கொள்ளிய என்ன மச்சான் இது? உன்னை பத்தி ஊர்ல என்னென்னமோ பேசிக்கிறாங்களே, உன்னை போலீஸ் தேடுதானே? நான் ஒரு சுதந்திர வீரன், நீ என் பொஞ்சாதி. மலையே கலங்கினாலும் உன் மனசு கலங்கலாமா? மாடசாமி பொஞ்சாதி சின்னஞ்சிறு, அதை கொஞ்சம் கவனிச்சுக்க. என்னமோ சொல்ற, இவடைய கருக்குன்னு உள்ள எந்திரிச்சு எங்க அப்பா எங்கன்னு கேட்டேன். என்ன மச்சான் சொல்லுவேன்? மனசை தேத்திக்கடி, மனசை தேத்திக்கடி. பிள்ளைய கேட்டா உங்க அப்பன் பட்டணத்துல பள்ளிக்கூடம் படிக்க போயிருக்கான்னு சொல்லு. ஏய் தங்கா, நான் தாண்டா மன்னார் சாமி வந்திருக்கேன், கதவை திறடா. தங்கா உள்ளதாண்டா. ஏன் ஐயா மனத்தாள மாதிரி கத்துற? வாரண்டு நான் தான் ரெடியா இருக்கிறேனே, ஏன் நீங்க வர்றதுக்கு நேரமாச்சு? ஏன் கேட்கிற? நம்ம கதை தான் உனக்கு புரியும். பார்த்தீர்களா? 4 நாட்கள் பேசியதற்கு 40 வருஷ கடுங்காவல் தண்டனை. என்னை பெற்றெடுத்த தாயை பிணமாக்கி விட்டது இந்த பாதக வெள்ளையாட்சி. யார்? நமது தலைவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. ஏன் இவ்வளவு பதட்டம்? படாமல் இருப்பது எப்படி சுவாமி? என் தலைவர் சிறையில், என் தாய் சுடுகாட்டில். சிறையின் சுடுகாடும் வீரர்களின் விளையாட்டு மேடைகள் தம்பி. சுதந்திர தேவி தியாகிகளுக்கு கட்டி வைத்த திருக்கோயில்கள். சுவாமி, எங்கள் பொறுமையை சோதிக்காதீர்கள். நான் சொல்ல போகும் ரகசியத்தை யாரிடமும் வெளியிடாதீர்கள். வீர சாவர்காரும் வாவே சுப்பிரமணியாகியும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு வேண்டிய ஆயுதங்களை அனுப்புவதாக செய்தி கொண்டிருக்கிறது. நாளையிருங்கள். புத்த சூரியனும் பெற்ற தாயிடமும் கூட இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டோம். உணவு கூறுகள் ஆவி அனைத்தையும் சுதந்திரத்திற்கு வலியுறுத்தும். இதோ இதோ உயிரை பற்றான். நம் உயிரின் மூத்தான ரத்தத்தால் கைய போகிறீர்கள். வரவே இல்லை தாத்தா. எங்க வர போறான்? ஆமா, உங்க அப்பா எங்க? அத்தானை தேடிக்கிட்டு தான் அவரும் போயிருக்காரு. கண்ணம்மா, இந்த பாரு, நான் சொல்றேன், இன்னும் அந்த மாடசாமி பயில தேடி பிரயோஜனம் இல்ல. அந்த பயில தான் போலீஸுக்காரங்க விட்டாங்க. என்னது நீங்க பாத்தீங்களா? அப்படின்னு கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். இருக்காது, இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. என்னம்மா, இங்க வா, பயப்படாத, இங்க வா. मुनियादी की बच्चा बदमाश तिनवेली मेले नमक कई मेल करमाई पर धूसकुड़ी वंदाल करना नाना होयला झूठ है सेठ नंबर लिपो वड्डी और असल कुड़कानिले निम्बल काई और काम वाई बोलरान ये यार है वो तो कह रहा ना करवा गए अरे बदमाश
நிம்பால் முதுகே மேலே அடிச்சா தலையை காண போறான். நான் கடமை முனுசாமி திரும்பி போய் சொல்றான். இந்த பாடுறான், நான் சிஐடி மன்னாசாமிடா. அந்த மாடசாமி பையனை பிடிக்கிறதுக்காக மாறு வேஷத்துல அலையிறேன். அம்புடுவே என்ன மனுஷயா நீ? அப்பவே சொல்லக்கூடாது. மஞ்சுசாமி மஞ்சு நீ எங்கய்யா வாய திறக்க விடுற? ஐயா சேர்த்து இந்த வளைஞ்சு போன முதுக கொஞ்சம் நிமித்து விடையா. அம்புடுதான்ப்பா. இந்தய்யா. ஆமா, நீ யாரு? வீட்டுக்கு நீ வந்த நம்பால் வருஷத்துக்கு 2 தபா கருணாரன். இந்த மாடசாமி நம்ம கை மேல கருமாய் போட்டு நம்மளுக்கு தோக்கா கொடுக்கிறான். அவனை நீ பிடிக்க முடியாது. இந்த போலீஸாலேயே பிடிக்க முடியலையே. போலீஸ்க்கே முடியாது. ஆனா இந்த மாட்சாமுல் கான் கை மேலே அந்த சைத்தான் கி பாட்சா வந்து நடக்கிறான் இல்லே, அந்த சைத்தான் கி பாட்சா இங்கே வர்ற வரைக்கும் நம்மளுக்கு முகாம் இங்கே போடுறா. நீ இங்கே இரு, நான் டியூட்டிக்கு போறேன். அம்புடுதே. யாரை கேட்டு உள்ள வந்த? கண்ணம்மா, இவ்வளவு பெரிய ஆபத்துல எப்படி எத்தான் வந்து? உன்னை நினைச்சா ஆபத்தெல்லாம் 6 நொடியில பஞ்சா பறந்துருங்க. தினசரி போலீஸ் சுபத்திரம் இப்படியே பயந்து பயந்து எத்தனை நாளுக்குத்தான் வாழ்ந்து. பயப்படாது, உனக்கு எந்தவித ஆபத்தும் வராது. அப்படி ஒரு கால் வந்தா அந்த நிமிஷமே இந்த மாடசாமி எங்க இருந்தாலும் இங்க ஓடி வந்துருவான். இது பாரு, என் மகன் பிறக்கிற வரைக்கும் நீ இங்கேயே, அப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். உட்கார்ந்துட்டா உட்காருங்க, சாப்பாடு கொண்டு வரேன். வேண்டாம், நேரம் ஆயிட்டது. நான் இப்ப நேரம் பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கேன். அங்க இந்த ஆங்கிலேய போலீஸ்களை ஒண்ணும் செய்ய முடியாது. நான் வருத்தமா அழக்கூடாது. அழாதுங்க, அழாது. தைரியமாயிடும். அப்பா கிட்ட சொல்லு. அழக்கூடாது. துப்பறியும் போலீஸுக்கு இப்படி ஒரு வேஷமா? போலீஸ் இல்லையா, அவங்களை ஏமாத்த இதுவும் ஒரு வேஷம். வந்தே மாதம், வந்தே மாதம். வீரன் மாடசாமியா, பழைய பாட்டியா எதையே ஏமாத்தி விட்டாயே. உட்டானே கட்டி விட்டு தூத்துக்குடிக்கு போய் வந்தேன் ஐயா. எது? புரட்சியின் நடுவிலும் கண்ணம்மாவின் ஞாபகம் வந்து விட்டது போலும். இல்லைங்க, வாவூசி ஐயாவை பத்தி சிவத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு வரத்தானுங்க போனேன். கேள்விப்பட்டோம். 40 வருட தீவாந்திர தண்டனை அப்பீலில் 6 வருடமாக குறைந்து விட்டது. மேலும் தண்டனை குறைவதற்காக பிரிவி கவுன்சிலில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தண்டனை குறையறதுக்குள்ள வந்து உயிரே போயிடும் போல் இருக்குது ஐயா. கோயம்புத்தூர் சிறையில் நம்ம ஐயா கல்லோடைக்கிறாங்களாம். மாறு மாறு பராசக்தி. நம்ம சிவம் சேலம் சிறையில சித்தாவாக அனுபவிக்கிறாராம். இதையெல்லாம் கேட்டதுல இருந்து என் ரத்தம் குடிக்குது ஐயா, என் ரத்தம் குடிக்குது. வெளியில பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுது. உன் மனிதர்களுக்கு காட்டும் இரக்கம் இதுதானா? வீரர்களுக்கு தரம் பரிசுதானா தாயே? ஐயா மன்னாரு என்ன இன்னும் ஆளை பிடிக்கலையா? எப்படி பிடிக்கிறது? நீங்க எல்லாம் உதவனா தானே. போயா பேசாத. உண்மையை சொல்லிப்படு. என்னையா இது? ஊரெல்லாம் சுத்துற உனக்கே தெரியலையே, வீட்டுல இருக்கிற பொம்பளைகளுக்கு எப்படியா தெரியும்? இல்ல எப்படி தெரியும்னு கேக்குறேன். கைய கால ஆட்டாதே, லாக்கப்பல தள்ளுவேன். மாடசாமி இங்க அடிக்கடி வந்துட்டு போறதாக கேள்வி. அவரு இங்க வர்றதே இல்ல. இதுதான் எங்க பதிலு. இம்முடுவேன். சிங்கம்மா, இப்ப உண்மை தன்னால வெளியே வரப்போகுது பாரு. கண்ணம்மா புருஷன் வர்றதில்லைன்னு சொல்றேன். இப்ப அந்த பொண்ணு ஒரு குழந்தைக்கு தாயாகி போச்சு. இதுக்கு என்ன மாறு? உண்மையை சொன்னா உடம்பு எரியுதா? என்னையா நான் அப்பவே சொன்ன கேட்டையா? பாதிப்பு அவன் கட்டவும் இல்லாம என் பொண்ணை அனாதையாக்கி விட்டு போயிட்டாரு.
பிள்ளைவாள், மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளைவாள். உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை. என்னையாது 4.5 வருஷம் கழிச்சு விடுதலைன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட சந்தோஷத்தை காணாம. என்ன, என் நாட்டுக்கா விடுதலை வந்துவிட்டது? சந்தோஷப்படுவதற்கு சந்தோஷம். வாங்க பிள்ளைகள், வாங்க வாங்க. அப்பாடா, ஐந்து ஆண்டுகள் கொண்டு பறவையாக இருந்தேன். சுதந்திரத்தின் பெருமை மனிதர்களை விட பறவைகளுக்குத்தான் அதிகமாக தெரியும் பிள்ளைவாள். வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா இருக்கார்கள்? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. நான் தான் வர வேண்டாம்னு வீட்டில் இருக்க சொன்னேன். வண்டி கொண்டாந்துருக்கேன், வாங்க போகலாம். இந்த நன்றி கிட்ட ஜனங்களுக்காக உயிரே விடுறேன்னு நீங்க சொல்லுவீங்க. யாராவது உங்களை வரவேற்க வந்திருக்காங்களா? பிள்ளைவாள், என்னை எல்லோரும் வரவேற்க வேண்டும் என்பதற்காகவோ மாலை போட வேண்டும் என்பதற்காகவோ நான் சிறைக்கு வரவில்லை. பிறந்த மண்ணின் விடுதலைக்காக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்தேன். இருந்தாலும் யாராவது ஒரு நாள் வந்திருக்காங்களா? ஒருத்தர் ஐயா, ஒருத்தர். எங்கள் வீர தலைவரை வரவேற்க தமிழ்நாடே இங்கு வந்திருக்கிறது ஐயா. யாரையா நீ? அவசரம் பாரு, முகத்தம் பாரு. உணவு எதுக்கு வந்துட்டாங்க? கோபிக்காயிர ஐயா, உயிரை தேடி வந்திருக்கிறது. தாங்கள், உங்களுக்கு கூட என்னை தெரியவில்லையா பிள்ளைவாள்? எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட குரல் போல் இருக்கிறது. யார் நீங்கள்? கட்டிழந்து களை இழந்து காய்ந்து சரியாக நிற்கும் நான் தான் உங்கள் சிவம். எங்கள் தேசபக்த சிங்கம் சுப்பிரமணிய சிவமா? வயிறு விடுபடுத்த வீர சிவமாயிது வெண்கல குரலால் வெள்ளையரை நடுங்க வைத்து வீர திலகமே, உனக்கா இந்த கதி? சிவம் சிவம், வெள்ளையன் சிறை கொடுத்த சீதனம் பிள்ளைவாள், சிறை கொடுத்த சீதனம். மாவீரன் போல உள்ளே போனேன், மயான பிளமாக்கி விட்டது மாட்டான் கொடுமை. உடனெல்லாம் செல்லடித்த சல்லடையாகிவிட்டது பிள்ளைவாள். அன்னை பாரதத்தாயின் திருப்பணி ஒன்றுக்காகத்தான் இந்த ஊசலாடுகிறது பிள்ளைவாள், ஊசலாடுகிறது. சிவம் சிவவாள், வேண்டாம் பிள்ளைவாள், வேண்டாம், என்னை தொட வேண்டாம் பிள்ளைவாள், என்னை தொட வேண்டாம். தொட்ட உரிமையை தொட்டிக் கொள்ளும் தொழுநோய் சிவம். சிவம் மாசு மருவத்தை உங்களை பற்றி வாக்குகின்ற தொழுநோய் என்னையும் பற்றிக் கொள்ளட்டும். வீரர் சிதம்பரனாரின் சுதந்திர கனவை நினைவாக்க 1000 மாவீரர்கள் அணிவகுத்து சுதந்திர போர்க்களத்திலே பலியாயினர். தேசத் தந்தை மகாத்மா காந்தியடிகள் அரசியல் தலைமையேற்று புதியதொரு மார்க்கத்தை காட்டி அருளினார். பண்டித நேரு அவர்கள் சுதந்திர படையின் தளபதியானார். ராஜதந்திரி ராஜாஜி அரசியலில் அறிவொளி வீசினார். வைக்கம் வீரர் பெரியார் ஈவேரா தேசியத்தை தீவிரமாக்கினார். அஞ்சானஞ்சன் சத்தியமூர்த்தி தம் சொல்லின் வல்லமையால் எதிரிகளை ஆட்டி படைத்தார். ஏழைகளின் நண்பர் காமராஜர் தமிழகத்தின் அரசியல் தலைமை ஏற்றார். சிலம்பு செல்வர் சிவஞானம் செந்தமிழ் வீரம் முழக்கினார்.
புரட்சி வீரர் ஜீவானந்தம் புயல் போல் சீறி எழுந்தார். 1947 ஆங்கில ஆதிக்கம் அகன்றது. அன்னையின் மணிக்கொடி உயர்ந்தது. சுதந்திர இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி தூத்துக்குடியில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் அவர்கள் பெயரிலேயே ஒரு வியாபார கப்பலை கடலில் மிதக்க விட்டார். வாழ்க சுதந்திரம்!